இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் சீசன் 3 எல்லா எபிசோடையும் ஒன்றா பார்க்க போகிறோம். இதில் 12 எபிசோடு இருக்குது. போன தடவை போட்ட அந்த லாஸ்ட் எபிசோட்லேயே வியூஸே வரலையா, சரி போடானான்னுட்டேன். இப்போ தான் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தீங்களா, அதனால தான் சரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேவிஷியும் லஞ்சானும் சிட்டிக்கு வந்திருக்காங்க. ஒரு பாலடைஞ்சு போன மாதிரி சிட்டி இருக்குது. அவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கை ஒரு இடத்த கட்டியிருக்குமா, அந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுக்கடுத்து அந்த கை வந்து வேற எந்த வழியுமே காட்டியிருக்காது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்க. அப்போ தான் லஞ்சான்னு சொல்கிறான், சரி வா யாட்டாச்சும் விசாரிக்கலாம்னு சொல்கிறப்ப விஷயம் அங்கே ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த சிட்டியில் எதுவும் நடந்துச்சா வித்தியாசமா திடீர்னு ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவர் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாச்சும் நடந்திருக்கும் அப்புறம் சரியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவரு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அங்கே ஆப்பிள், அதான் நம்ம வேவிஷியோட டாங்கி ஓடி வந்துட்டு இருக்கு. அது பின்னாடியே பார்த்தா அந்த ஃபேரி ஜின்லிங்கோட டாக் அதுவும் ஓடி வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு இவன் பயந்து போய் இவனுக்கு தான் நான் என்ன பயமாச்சு லஞ்சான பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் தான் வந்து சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் சொல்றாரு, எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துட்டு, உங்களை மாதிரியே அழகா இருக்க பசங்க 3 பேர் வந்தாங்க. 3 பேரோ 4 பேரோ. அவங்க வந்துட்டு இது மாதிரி இறந்து போன கேட்டுங்களை வச்சு வர கேஸை பத்தி விசாரிக்க வந்தாங்க. அப்படியே அவங்க விசாரிக்கிறதுக்கு சிட்டிக்கு போக போறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு லஞ்சான்ட்ட வேவிஷி பேசிட்டு இருக்கான். சிட்டிக்கு போறாங்களா அப்படின்னு சொல்லி. அதோட அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி அந்த சிட்டில இருக்க மக்களை வந்து இவங்க பார்த்தே பல வருஷம் ஆகுதான், அங்க மக்கள் உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்துதான் லஞ்சான வேவிஷி அந்த சிட்டிக்கு வந்து பாக்குறாங்க. சொல்ல போனா அதுவும் அப்படிதான் இருக்கு. அப்படியே பால் அடைஞ்சு போய் வீடெல்லாம் உடஞ்சு போய் யாருமே இருக்காத மாதிரி இருக்கு. அதான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்படி அவங்க அந்த சிட்டிக்குள்ள சுத்திட்டு இருக்கப்ப அங்க வந்து அந்த காத்து அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்குதான். அதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா மேல இருந்து இந்த ஜில்லிங் பாய் வந்துகிட்டு இருக்கான். அந்த ஸ்வாட்ல பறப்பாங்கல்ல, இந்த காத்து அழுத்தம் அதிகமா இருக்கனால பறக்க முடியும். நல்ல வேலை லஞ்சான் தான் அவனை வந்து ஸ்டெடியா நிப்பாட்டுறான். அப்பதான் சொல்லிட்டு இருக்கான், இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்பதான் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நான் எப்போதும் போல நைட்டு போல ஹண்ட்டுக்கு போயிட்டு காலையில வருவோம் பாருங்க, அப்ப என் ரூம் வாசல்ல இந்த செத்து போன பூனையை வந்து ஆணி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிச்சுக்கிட்டே நான் வந்து லியாங் வரைக்கும் போயிட்டேன். அந்த லியாங்ல போய் நாங்க என்னமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோன்னா, லியாங்ல இருக்க கிளான் பேர் வந்து சாங்குங்கிற ஒரு கிளான் தான் அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த கிளானை வந்து முன்னாடியே இறந்து போயிட்டாங்களா, அப்படியே அந்த கிளானோட வீட்டையே வந்து ஒரு செமெண்ட்ரியா மாத்திட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போய் பார்த்தோம். பார்த்தா அங்க ஒரு பணம் கூட இல்ல, எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அந்த பணத்தெல்லாம். இதுல என்ன பெரிய விஷயம்னா, இந்த மொத்த அந்த சாங் கிளான் மேலேயுமே ஒரு பேயை ஏவி விட்டுருக்காங்க. அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிணங்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பாருங்களேன், டெமானிக் கல்டிவேட்டர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல லோக்கல்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேவுஷி தான் இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே லஞ்சான் சொல்றான், இல்ல அதை பண்ணது வேவுஷி கிடையாது, அதை பண்ணது சூயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யார் அவன் அப்படின்னு சொன்னா, இந்த சாங்குங்கிற இந்த கிளானோட ஹெட்டுக்கும் அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால இப்படி அவன் பழி வாங்கறதுக்கு பண்ணியிருக்கான். அதுக்கடுத்து அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறப்ப அவனை வந்து சியாச்சிங் சென்று ஒருத்தர் சொல்லியிருப்பாருல, போன எபிசோட்ல எல்லாம் சொல்லியிருப்பான். இது மாதிரி அவரால் தான் அந்த ஃப்ளவர் ஃப்ரோஸ்ட் கட்டுன்னு ஒரு ஸ்வாட் ஸ்டைலை யூஸ் பண்ண முடியும். அவர் தான் வந்து இவனை பிடிச்சிருக்காரு. பிடிச்சதுக்கு அப்புறம் சரியான விட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூயாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கடுத்து இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், இந்த ஃப்ளவர் ஃப்ரோஸ்ட் கட் யூஸ் பண்ணுவார்ல, அவரோட ஃப்ரெண்டுக்கு பாய்சன் வச்சு அவருக்கு கண்ணு தெரியாம ஆக்கிட்டானா. அதோட அப்புறம் அந்த சாங் கிளானோட ஹெட்டும் வந்து இறந்து போயிட்டாராம். அவர் வந்து இந்த சூயாங் தானே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல சூயாங் வந்து அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான், அவரை கொன்னது யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது சூயாங் இறந்துட்டானா, யாரு கொன்னதுன்னு கேட்டா அந்த ஃபோர்ஸ்ட் கட் யூஸ் பண்ணுவார்ல, அவர் தான் கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை வந்து ஃபோர்ஸ்ட்னே கூப்பிடுவோம். இவரு தான் கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கப்பயே அங்க யாரோ ஓடுற சவுண்டு கேட்கும். நம்ம லஞ்சன் பாக்குறா யாராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா பொம்மைங்களை யாரோ இப்படி யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தா சுத்தி ஜாம்பிஸா வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வேவுஷி வந்து அதுங்களை கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம். ஆனா அதுங்க கண்ட்ரோலுக்கே வர மாட்டேங்குது. என்னடா இது, ஒன்னு உருவாக்குனது ஒரு நல்ல கல்டிவேட்டரா இருக்கலாம், ஆனா இதை உருவாக்குன ஃபவுண்டரே நான் தான்டா, ஏன்னா இந்த டிமானிக் கல்டிவேஷனை உருவாக்குனதே நம்ம வேவுஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களெல்லாம் அடிச்சு போட்டுறாங்களா. அப்புறம் நம்ம லஞ்சன் வந்து அவன் தான் அந்த மியூசிக்கை போட்டு அந்த சோல்ஸை வர வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்பான் தெரியுமா, அதே மாதிரி மியூசிக்கோட அப்படியே என்ன நடந்துச்சுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ்டும் அவரோட ஃப்ரெண்டு ஒன்னா சேர்ந்து சூயாங்க பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிட்டு வந்தா இப்போ இந்த ஜின் கிளானோட ஹெட்டா இருக்கிறது யாருன்னா நம்ம ஜின்லிங்கோட தாத்தா. அவர் வந்துட்டு இவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபோர்ஸ்ட் கேட்குறாரு, என்னங்க இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான், எதுக்கு ரிலீஸ் பண்ண சொல்றீங்க, சரியில்லையே, அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா, இவனால அந்த டைகர் ஆம்லெட்டை திருப்பி கொண்டாட முடியுமா, ஏன்னா வேவுஷி இறக்குறப்ப அந்த டைகர் ஆம்லெட்டை அழிச்சிட்டு இறந்துருப்பான், அதை இந்த வயலால திருப்பி கொண்டாட முடியுமா,
அதனாலதான் இவனை வச்சிருக்கீங்களான்னு சொல்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ரூமர்ஸ். அதெல்லாம் எதுக்கு நம்புறீங்க? அவன கொண்டு போய் டஞ்சன்ல அடைங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னாங்கல்ல, சாங் கிளானுக்கு ஒரு பெரிய சாபம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த கிளானோட ஹெட்ட வந்து நம்ம ஃபோர்ஸ்ட் இருக்கார்ல, அவரோட ஸ்வாட வச்சு கொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. யோசிச்சு பார்க்குறான் விபூஷி. ஃபோர்ஸ்ட் வந்து ரொம்ப நல்லவராச்சே. அவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதோட இங்க இருக்க பொணங்கள என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அப்பன்னா இந்த சிட்டில யாரோ இருக்காங்க. அவங்களால டைகர் ஆம்லெட்ட யூஸ் பண்ண முடியுது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சுத்தி பார்த்தா ரெட் கலர்ல புகையா வந்துட்டு இருக்கு. இந்த சீன் சொல்லாம வந்துட்டு இது மாரி வேஷி கேட்பான் லஞ்சான்ட்ட. இது மாரி சுயாங்க பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க யார் யாரு? அந்த ஃபோர்ஸ்டும் அவரோட ஃப்ரெண்டும் தானே. அவர் இப்ப எங்கன்னு கேட்கிறப்ப, ஃபோர்ஸ்டோட ஃப்ரெண்ட் வந்து பாய்சன் பட்டதுனால கண்ணு தெரியாம போயிட்டாரா. அதனால ஃபோர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, அவரு கண்ண அவரே வந்து வெட்டிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் 2 பேருமே காணா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்பயே சுத்தி அப்படியே ரெட் கலர்ல புகையா வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படி ரெட் கலர்ல புகையா வர ஆரம்பிச்ச உடனே லஞ்சான்னு காண போயிடுறான். நம்ம விவிசியும் ஜில்லிங் மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க. சுத்தி பார்த்தா ஜாம்பிஸா வர ஆரம்பிச்சிருது. பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ஃபோர்ஸ்ட் அங்க வந்துடுறாரு. அவரு வந்துட்டு கத்திய வச்சுட்டு எல்லா ஜாம்பிஸையும் வெட்டிட்டு இருக்கான். ஆனா அவனாலே முடியல. நம்ம விவிசி தான் பெரிய மந்திரவாட்டத்தை போட்டு அதுங்க எல்லாத்தையுமே அழிக்கிறான். இப்ப எபிசோட் 2 இதுல பார்த்தா வைவூசி அந்த மித்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை கொஞ்சம் தான் அடக்கியிருப்பான். அடக்கிட்டு சரி இங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு ஜில்லிங் வேற மயங்கி இருப்பான். அவனை தூக்கிட்டு இந்த ஃப்ரோஸ்ட்டும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கான். வரப்பே இந்த ஃப்ரோஸ்ட் என்ன சொல்லிட்டு வரான்னா, நீங்க ரொம்ப திறமசாலியா இருக்கீங்களே இந்த டெமானிக் கல்டிவேஷன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கப்ப இந்த ஜில்லிங் முழிச்சிடறான். சரி சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. அப்ப பார்த்தா இந்த ஃப்ரோஸ்ட் வந்து இருமிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஏதோ பிரச்சனை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார சொல்றாங்க. இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இல்ல இந்த ஜாம்பிஸ்க்கு முடிவே இல்ல. வந்துகிட்டே இருக்குங்க. நான் அழிச்சிட்டு தான் இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்க லஞ்சான கட்டுறாங்க. லஞ்சான சுத்தி நெறைய ஜாம்பிஸ் இருக்கு. அவன் அதுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறப்ப இப்படி இவங்க பேசிட்டு இருக்கப்பயே சுத்தி ஜாம்பிஸா வர ஆரம்பிச்சிருது. அதுல வேற ஒரு ஜாம்பி உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு நம்ம வேவிஷி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். வேவிஷியா எப்படியோ அவனை மடக்கி பிடிச்சிடுறான். பார்த்தா அவனுக்கு நாக்கு இல்ல. கண்ணும் தெரியாது அவனுக்கு. அதோட சொல்ல வந்துட்டு இங்க இருக்க எல்லா ஜாம்பிஸ்க்குமே கண்ணே இல்ல. இத வந்து முன்னாடியே வேவிஷி சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவனை பாக்குறாங்க. இவன் யாரு? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இப்பதானே அந்த ஸ்பிரிட்ஸோட நினைவுகள்ல பார்த்துருப்பாங்க. ஃப்ரோஸ்டோட ஒரு டியர் ஃப்ரெண்ட் இருப்பான் தெரியுமா. இவனு கூட கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரோஸ்டும் தன்னோட கண்ணையே பிளைண்டா மாத்திப்பான். அவன் தான் இது. யாரா இவன் வந்து ரொம்ப திறமசாலியாச்சு. இவனை யாரா இப்படி மாத்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உடம்புல இருக்க அந்த மார்க் அந்த ஃபிளவர் ஃப்ரோஸ்ட் கட்டால வருது. இந்த ஸ்வாட் ஸ்டைல தெரிஞ்சது இந்த ஃப்ரோஸ்ட் மட்டும்தான். இத பார்த்தோன்னே விபிசிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. யாரு தன்னோட உயிர் நண்பனை கொல்லுவா? நீ யாரு முதல்ல? எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அவனோட நினைவுகள்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு விபூஷி ட்ரை பண்றான். பார்த்தா அங்க ஜூயாங் மட்டும் தான் வரான். அதோட அவன் வெளில தள்ளிடுறான் விபூஷிய. அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ் அந்த கட்டில இருந்து எந்திரிச்சு திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா அங்க நம்ம வெண்டிங் வந்துடுறான். மாஸ்டர் கொண்டு நான் வராம இருப்பானா அவன் வந்துட்டு இந்த ஜாம்பியை தூக்கிட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான் இவன் கூட. இதை பார்த்தோன்னே அந்த ஃப்ரோஸ்ட் சிரிக்கிறான். பரவாயில்லையே ரொம்ப திறமசாலியா தான் இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜில்லிங்க தூங்க வச்சிடறான். தூங்க வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். உன்னோட ஐடென்டிட்டியை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் வேவிஷி உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் நீங்க பவர்ஃபுல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். விஷயம் பார்த்துட்டு நீனும் இப்படி நடிக்கிறத நிப்பாட்டலாம். உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சுயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பார்த்தா இது ஃப்ரோஸ்ட் இல்ல போல. அப்பதான் கண்ணை கழட்டுறான். கண்ணெல்லாம் நல்லாதான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டீலை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே இங்கே கட்டுறாங்க. நம்ம லஞ்சான் இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். அதே மாதிரி இங்கே கட்டுறப்ப அந்த சூயாங்க என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி மாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அதை மட்டும் செஞ்சிருங்க. இந்த பையனை விட்டுருவேன். அப்புறம் நான் 3 பேரை வேற பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்களையும் விட்டுறேன். ஏன்னா வந்து ஜில்லிங் கூட அந்த 3 பேர் அவங்க. அதான் சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த பசங்க மேல ஏதோ ஒரு பாய்சனை வேற போட்டு வச்சிருக்கானா. அப்படிங்கிறப்ப சரி என்ன பண்ணணும்னு கேக்குறப்ப ஒரு பவுச் எடுத்து வைக்கிறான். அது வந்து சோல்ஸை பிடிக்கிற பவுச்சு. அத காட்டுறான். அத வேவிஷி பார்த்துட்டு என்னப்பா உன்னால வந்து அந்த டைகர் ஆம்லெட்டே ரீஸ்டோர் பண்ண முடியும். ஒரு சோலை ரீஸ்டோர் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல நீங்க தான் இந்த டெமானிக் ஆர்ட்டுக்கு மாஸ்டர். உங்களால தான் பண்ண முடியும். என்னால இதை பண்ண முடியல. நிறைய தடவை முயற்சி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வேவிஷி சொல்றான். நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு சோல் அதுக்கு வாழணும்னு ஆசை இல்லைன்னா உன்னால திருப்பி கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த சுயாங் சொல்றான். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீங்க அது வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணி கொடுங்க. இல்லாட்டி இந்த பசங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வேவிஷி நீ வைக்கிற அந்த டீல் வந்து சரியே இல்லப்பா. இந்த ரீஸ்டோர் பண்ற வேலை எல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப இது எல்லாத்தையுமே கரெக்டா லஞ்சா நாங்க வந்து நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான்.
அதோட இந்த சூயங்க என்ன சொல்றான்னா, "அப்போ உங்களுக்கு வேற என்ன வேணும்? என்ன எதிர்பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அப்பதான் விவேக் சொல்றான், "எனக்கு உண்மை வேணும். அந்த பேய் கைய பத்தி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி, போன 2 சீசன்ல நடந்துச்சுல்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அத பத்தி உண்மைகள் வேணுமே!" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இந்த பையன் பாட்டுக்கு ஸ்வாட் எடுத்து விபூஷிய தாக்க வருவானாம். அதான் லஞ்சான் இருக்கானே, அவன் வந்துட்டு அடிச்சு தொரத்தி விட்டுற, லஞ்சான பாத்தோன்னா அந்த பையலும் ஜாம்பிய கூட்டிட்டு ஓடி போயிடுறான். அப்புறம் தான் இந்த வேவுஷி பார்த்துட்டு இருக்கான். சரி இந்த பசங்க மேல பாய்சன் இருக்கு. அத நம்ம சரி பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறப்பயே, அப்ப வேவுஷிக்கு ஏதோ அரிசி சாப்பாட்டு வாசம் வருது. என்னது இது? இந்த சிட்டில யாருமே இல்ல. எப்படி இந்த அரிசி வாசம் வருது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசம் வர ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த வீடு நல்லா இருக்கு. என்னடா இது இப்படி சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பசங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு, அங்க கொஞ்சோண்டு அரிசி இருக்கும். அத எடுத்து இந்த பசங்களுக்கு தான் விஷம் இருக்கே. அத போக வைக்கிறதுக்காக ஒரு மருந்து லஞ்சானும், வேவுஷியும் ஒண்ணா சேர்ந்து தான் ரெடி பண்ணி இந்த பசங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் உரப்பு தாங்க முடியாம அத சாப்பிட்டு இப்ப கொஞ்சம் இவங்களுக்கு உடம்பு பரவால்ல. அப்படியே இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப டங்கு டங்குன்னு கதவு தட்டுற சவுண்ட் கேட்கும். இவங்க எல்லாமே பயந்துடுறாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு விபூஷி கதவை திறந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு பொண்ணோட ஆவி அது. அவளுக்கு வந்து கண்ணு தெரியல, வாய் பேச முடியல. வெறுன்னு உள்ள வந்து ஒரு காஃபனை காட்டிட்டு இருக்கா. இதை திறக்க சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு லஞ்ச் ஆனோம். அதை திறந்து பார்த்தா உள்ள இருக்கிறது ஃப்ரோஸ்டோட போனோம். நான் இவனுக்காக தாங்க இந்த சீசன் 3 பார்க்க ஆரம்பிச்சேன். கடைசியா பார்த்தா இவனையே கொண்டு போட்டாங்க. இவன் உடம்புல இருக்கிறது அந்த வில்ல பையன் சூயாங்கு. பார்த்தா இவன் தான் செத்து போயிட்டானே. இதுக்கடுத்து தான் காட்டுறாங்க. என்ன நடந்துச்சு 11 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு. 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரோஸ்ட் இருக்கானே, அவனுக்கு தான் இப்ப கண்ணு தெரியாம போயிட்டே. ஃப்ரெண்டுக்காக பிளைண்ட் ஆக்கிட்டானே. அப்படியே அவன் நடந்து வந்துட்டு இருக்கப்ப எய்த்தாப்புல இந்த கண்ணு தெரியாத பொண்ணு தான். அவ வந்துட்டு இவன் மேல இடிச்சிருவா. இடிச்சுப்புட்டு என்ன பண்றா, இவன்ட்ட இருந்து பர்ஸ் திருடிக்கிறா. அவனுக்கு அது தெரியல. அவன் வந்து நல்லா இருக்கீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. ரத்த வாடை வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா பின்னாடி தான் இந்த சூயாங்க வந்து அடிபட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். எபிசோட் 3 இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம லஞ்சானும் விபூஷியும் ஒன்னா சேர்ந்து இந்த பொண்ணோட மெமரி ஸ்கூல்ல போய் அப்ப என்ன நடந்துச்சு ஃப்ரோஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து இங்க பார்த்தா நம்ம ஃப்ரோஸ்ட் வந்து போன எபிசோட்ல இந்த சூயாங் அடிபட்டு கிடக்கிறத பார்த்திருப்பானா, அவனை தூக்கிட்டு வந்துட்டு அவன் உடம்புக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்ப சூயாங் கேட்கறான், நான் யாருன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃப்ரோஸ்ட் சொல்றான், அவனுக்கு விருப்பப்பட்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போறான். இந்த பொண்ணு குடுகுடுன்னு பின்னாடியே ஓடி வந்துட்டு சொல்றா, அவன் வந்து பேரு என்னன்னு சொல்ல மாட்றான். யாருன்னே தெரியல. அவனால பிரச்சனை வந்துட்டுனா அப்படின்னு சொல்றப்ப, உடம்பு சரியானோனே போறான். இதுல என்ன வரப்போகுது? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் நைட் ஹண்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அப்பதான் சொல்றான் லஞ்சான், இந்த பொண்ணு பொறக்கறப்பயே இவ கண்ணு வெள்ளையா தான் இருந்திருக்கு. இவளுக்கு ஒண்ணும் கண்ணு தெரியாமலாம் இல்ல. கண்ணு தெரியாத மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிங்கிற மாரி வேவிஸ்ட சொல்லிட்டு இருக்கான். அவனும் பாக்குறான், நானே நம்பிட்டேன் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அந்த சூயாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அப்பயும் போகல. இவங்க பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்கா. 3 பேரும் ஒன்னாவே தான் இருக்கிறாங்க. எப்போதும் போல ஃப்ரோஸ்ட் நைட் போல வேட்டைக்கு போவான். அவன் போயிட்டு அவங்க எல்லாருமே கொன்னுட்டுலாம் வந்துட்டு இருப்பான். இப்படியே எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சூயாங்க எப்போதும் நைட் போல சாக்லேட் சாப்பிடுவான். அந்த பொண்ணுக்கும் கொடுப்பான். அவ பார்த்துட்டு இருக்கா. நீ என்ன குழந்தையாடா டெய்லிக்கு சாக்லேட் சாப்பிடுற அப்படின்னு சொல்றப்ப அவன் ஒரு கதை சொல்றான். என்னன்னா ஒரு சின்ன பையனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமா. அவனுக்கு அம்மா கிடையாது, காசும் கிடையாதான். அதனால அவனால சாக்லேட்டே வாங்க முடியாதான். சாக்லேட் கடை முன்னாடியே ஏங்கி போய் நின்னுட்டு இருப்பானா. அப்ப அங்க வந்த ஒரு ஆளு இது மாதிரி இந்த லெட்டரை கொண்டு போய் ஒருத்தர் கொடுப்பா, உனக்கு பை முழுக்க சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த லெட்டரை தூக்கிட்டு கூட வாங்குறது அவனோட எதிரி. அதை வாங்கி போட்டு இந்த வயல்ல போட்டு அடிச்சிட்டு போயிட்டான் அவன். சரி இந்த ஆள் தான் சாக்லேட் கொடுப்பேன்னு சொன்னானே, திருப்பி வரலான்னு சொல்லிட்டு அவனை தேடி தேடி பார்த்துருக்கான். அந்த ஆளை காணும். அப்புறம் கடைசியா அவனை கண்டுபிடிச்சிட்டானா. இதை கிட்டனே ஃப்ரோஸ்ட் கேட்கறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் சாக்லேட் கொடுக்கலையா, இவனை சாட்டையாலேயே அடிச்சு தள்ளி விட்டுட்டானா. இந்த கதை எல்லாமே சுயாங்கோட கதை தான். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் அந்த குட்டி பையனா இருந்தா அந்த ஆளை போட்டு மிதிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சரி சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரோஸ்ட் தூங்க சொல்றான். காலையில ஏஞ்சி போறப்ப ஃப்ரோஸ்ட் இவளுக்கு ஒரு சாக்லேட்டு, சூயாவுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போறான். இப்படியே இவங்க 3 பேரும் ஒண்ணா சந்தோஷமா போயிட்டு இருக்கு. டெய்லியும் போறப்ப இவங்க ஆளுக்கு ஒரு சாக்லேட் வேற கொடுத்துட்டு போவான். அதை பார்த்துட்டு சூயாங்கும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கப்ப 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. சூயாங்க வந்துட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மழை வேற பெய்ய போகுதுன்ட்டு வேகமா ஓடியாந்துகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அங்க வருது ஃப்ரோஸ்டோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு சுவாட விடுவானா. இவன் பார்த்துட்டு இருக்கான், என்னப்பா டின்னருக்காக வந்தியா, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்ல அவன் கோவமா துரத்திட்டே வந்துட்டு இருக்கான் சுவாட தூக்கிட்டு. இவன் ஏன்டா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓட, என்ன அவன் கண்ணு தெரியாததுனால அவனை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சியாடா அப்படின்னு சொல்லிட்டு சுயாங்க துரத்திக்கிட்டு இருக்க. இவன் பார்க்கறான், அவனுக்கு கண்ணு தெரியலையா, அந்த கண்ணை உனக்கு தானே அவன் கொடுத்தான், அதனால தானே இப்போ உனக்கு கண்ணு தெரியுது, ஏன்னா இவனுக்கு பாய்சன் போட்டு தான் கண்ணு தெரியாம போயிட்டேன்.
நம்ம ரோஸ்ட் தான் அவனோட கண்ணை கொடுத்து இவனுக்கு கண்ணு தெரிய வச்சிருக்கான். நீ என்ன பண்ண? கோவத்தை அவன் மேல கட்டி என் மூஞ்சிலே நீ முழிக்காதன்னு சொல்லிட்ட, அதனால தானே அவன் தனியா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்டக்க வர, இவன் என்ன பண்ணிடுறான், அவன் மூஞ்சில ஒரு பொடியை போட்டு இவனோட நாக்கை வெட்டி விட்டுறான். அப்படியே அவன் பின்னாடி போறப்ப சதக்குன்னு ஒரு சவுண்டு பார்த்தா ஃப்ரோஸ்ட் பின்னால இருந்து அவனை குத்திடுறான். அவ்வளவுதான், அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த பையன் கேட்டுட்டு இருக்கான் சூயாங், இங்க என்ன பண்ற ஃப்ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல ஜாம்பி மாதிரி தென்பட்டுச்சு இங்க, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையுமே பின்னாடி இந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இப்படியே பயந்து போய் உட்காந்துருக்குறா. இது எல்லாத்தையுமே அவ பாத்துட்டா. அதோட ஃப்ரோஸ்ட் அங்க இருந்து போயிடுறான். பார்த்தா இந்த பொண்ணு பயந்து போய் உட்காந்துருக்கால, இவ பக்கத்துல சூயாங் வந்து நின்றுட்டு இருக்கான். என்னம்மா பொய் சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவளுக்கு கண்ணு தெரியாம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. ஒண்ணு அவன் என்ன பண்ணா, எப்படி நல்லா தானே வச்சிருந்தான், டெய்லி சாக்லேட்லாம் உன்னை கொடுத்தான், நல்லா தானே பாத்துக்கிட்டான், எதுக்கு அவனுக்கு இப்படி துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூயாங்னு பேரை சொல்லி கத்த சதக்குன்னு ஒரு ஸ்வாடு வந்து இவன் மேல இறங்குமா. யாரும் பார்த்தா ஃப்ரோஸ்ட் சூயாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இப்பதான் தெரியுது இவன் சூயாங்கன்னு சொல்லிட்டு. எதுக்குடா போய் சொல்லி எங்க கூடயே இருக்கிற, என்ன பண்ண நினைச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ரோஸ்ட் கேட்டுட்டு இருக்க. அவன் சொல்றான், இருடா இன்னும் நான் வந்து இந்த கதையை இன்னும் நான் முடிக்கலடா, என்னை பத்தி மான்ஸ்டர்னு சொல்றாங்க, கெட்டவன்னு சொல்றாங்க, ஆனா என் கதையை யாருமே கேட்டது இல்லைல்ல, நான் அந்த கதையை மட்டும் சொல்லிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். ஃப்ரோஸ்டா கத்தியை தூக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கான். அப்பயே அந்த பையன் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, அந்த பையன் வந்து பேரு பண்ண சாக்லேட் கிட்டு அப்பதான் அவர் பாட்டுக்கு அவரோட வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு. இவன் துரத்திக்கிட்டே போயிருக்கான். அவன் கடுப்பாயி சாட்டை வச்சு இந்த பையில அடிச்சு கீழே தள்ளி விட்டு அவனோட வண்டி சக்கரத்தை இவன் விரல் மேல ஏத்தி போட்டாங்களா, ஒரு சுண்டி விரலே போயிடுச்சான். அதனாலதான் இப்படி பண்ண. அந்த வண்டி ஓட்டிய என் மேல ஏத்துனது யாரு தெரியுமா, அந்த சாங் கிளான் சேர்ந்த ஹெட்டோட அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி போன எபிசோட்ல சொன்னாங்களே, அந்த சாங் கிளான் மேலேயே யாரோ ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பையதான் அந்த விரலுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். இவன் பாக்குறான் ஃப்ரோஸ்ட், உன்னோட ஒரு விரல் போனதுக்கு அவங்க இனத்தையே அழிச்சிட்டியடா, ஏன்டா இப்படி பண்ண, நீ ஒரு கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உடனே இவன் பாக்குறான், யாரை பார்த்து கேவலமானவன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை தான் இப்ப கொண்டாடின பெஸ்ட் ஃப்ரெண்டை அவனை இப்ப இல வைக்கிறான். இவன் ஜாம்பியா ஏன்ச்சு வந்து அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சரி ஃப்ரோஸ்ட், இவ்வளோ 2 வருஷமா நீ துரத்தி துரத்தி வேட்டையாடிக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் என்னன்னு தருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, இவன் துரத்தி துரத்தி வேட்டையாடினவங்க எல்லாம் மனுஷங்க, ஜாம்பிஸ் கிடையாது. நம்ம ஃப்ரோஸ்டால அந்த ஜாம்பிஸோட அந்த ஸ்மெல்ல மட்டும் தான் பார்க்க முடியும், இவனுக்கு தான் கண்ணு தெரியாது இல்ல. அதனால இந்த சூயாங் பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த மனுஷங்களோட நாக்கை வெட்டிடுவான். அவங்க மேல இந்த ஒரு பொடி போட்டானா இப்ப ஃப்ரெண்டு மேல அந்த மாதிரி பொடியை போட்டு விட்டுருவான். அது வந்து ஒரு பாய்சன், அவங்கள ஜாம்பியா மாத்துற பாய்சன். அதை பார்த்தோன்னே அவங்க இன்னும் சாம்பியா ஆயிருக்க மாட்டாங்க, மனுஷங்களா தான் இருப்பாங்க, மருந்து கொடுத்தா சரியாயிரும். அந்த பொடியை போட்டோன்னே இந்த ஃப்ரோஸ்ட் போறப்போ அவங்க எல்லாம் ஜாம்பி மாதிரியே அவனுக்கு தெரிவாங்க. அதனால அவங்கள 2 வருஷமா துரத்தி துரத்தி வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டோன்னே வந்து மிரண்டு போறான், எது மனுஷங்களை நான் கொண்டுகிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு விஷயம் சொல்லுவான், இப்ப நீ இன்னைக்கு யாரை கொண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் கண்ணை கொடுத்தில ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவான். பார்த்தா இவனுக்கு ரொம்ப கவலையாயிரும். சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை தொட்டு பார்ப்பான். பார்த்தா அந்த ஃப்ரெண்டோட நேம் இருக்குமா. அவ்வளவுதான், இவனுக்கு அப்படியே ரத்த கண்ணீரே வருது. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே தான் கையால கொண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. சுயாங் பையா புகன் சிரிச்சிட்டு இருப்பான். பாத்தியா உன் ஃப்ரெண்டை உன் கையாலேயே கொண்டுட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அவ்வளவுதான் ஃப்ரோஸ்டால இது ஏத்துக்கவே முடியல. அப்படியே ரத்த கண்ணீரா அடியுது. அந்த ஸ்வாடை எடுத்து அவன் கழுத்தை அவனே அறுத்துக்கிட்டு செத்து போயிடுறான். இந்த சூயாங் பைய பார்த்துட்டே இருக்கான். அந்த நேரம் பார்த்து மெமரிஸ்ல இருந்து இவங்க 2 பேருமே வெளில வர வச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த சூயாங் பையன் இங்க வந்துட்டான், வந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து பார்த்தா சூயாங் ஸ்வாடை தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருப்பான். லஞ்சான் அவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா வியூசி இந்த பசங்களை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிரும். அதை வியூசி எல்லாத்தையுமே அசால்ட்டா சமாளிச்சிருவான். சமாளிச்சுட்டு அங்க போய் பார்ப்பான், லஞ்சான் இருக்க இடத்துக்கு போய் பார்ப்பான். அங்க சூயாங் கிட்ட இருந்து ஃப்ரோஸ்டோட ஸ்வாடையும் ஃப்ரோஸ்டோட அந்த சோலை ஒரு பவுச்சுக்குள்ள போட்டு வச்சிருப்பான். அதையும் வியூசி எடுத்துக்கிறான். எடுத்தோடனே அது திருப்பி கொடுன்னு இவன் வந்துகிட்டு இருக்க. லஞ்சான் அவனை அடிச்சு தடுத்துடுறான். பார்த்தா புகையை போட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான் அந்த சூயாங் மறைஞ்சு. இது வந்து இந்த பேய் பொண்ணு வேற காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பா சுத்தி வந்து. அப்ப வேற இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், வியூசி நீ தான் அந்த சாங் கிளானையே பழி வாங்கிட்ட, இப்ப எதுக்கு உனக்கு இந்த ஃப்ரோஸ்டோட சோலை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவன் சொல்லிட்டு இருக்கான். அது வந்து அவனை அப்படியே உயிரோட கொண்டு வந்து ஒரு தீய சத்தியா மாத்தி நிறைய பேரை கொல்ல வச்சுக்கிட்டே இருக்க போறான், அவன் அமைதியாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதுதான் விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் அவனை சுத்தமா பிடிக்காது, நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்பதான் அவன் யோசிச்சு பார்க்கறான். இந்த ஃப்ரோஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் அந்த பையன் ஒரு மந்திர வட்டத்தை போட்டு அவனை உயிரோட கொண்டாடுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா எதுவுமே நடந்திருக்காது. அவன் கழுத்துல இருந்து ரத்தம் நிக்காம ஓடிட்டு இருக்கும். அதை அடைக்கலாம்லாம் சொல்லிட்டு கையை வச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியா உட்காந்துருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பேய் பொண்ணு பக்கத்துல வந்து காட்டி கொடுத்துருவா.
அவ்வளோதான். அவன இவங்க 2 பேரும் வெட்டி அவன் கையே வெட்டிருவாங்க. பார்த்தா பாக்கெட்டுக்குள்ள இருந்து அப்ப ஏதோ எடுப்பான். என்ன எடுக்குறான்னு பார்த்தா, நம்ம ஃப்ரோஸ்ட் குடுத்துட்டு போன சாக்லேட்டு. இன்னும் அவன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கான் போல. இவனுக்கு ஃப்ரோஸ்ட்ட புடிக்கும் போல என்னன்னு தெர்ல. அப்படியே அவன் செத்து போய் கிடக்க, இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க ஒரு டெலிபோர்டேஷன் மேஜிக் உருவாகுது. என்னடான்னு சொல்லிட்டு இவங்க பார்க்க, இந்த சுயாங்கோட பாடிய ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். யார்ரா இவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா, அவன் போயிடுறான். இவங்க பார்க்குறாங்க, எதுக்கு தூக்கிட்டு போயிருப்பான்? ஒருவேளை சூயாங்கிட்ட அந்த டைகர் ஆம்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, அப்படியே லாஸ்ட் சீன்ல காட்டுறாங்க. இங்க பார்த்தா அந்த ஜாம்பி இருந்தானே, ஃப்ரெண்டு ஜாம்பி, அவனும் வெண்டிங் மாதிரி தான் சுயநினைவோட இருப்பான், ஆனா ஜாம்பி தான். அவன்கிட்ட அந்த ஃப்ரோஸ்டோட சோலும் அதுக்குள்ளதான் அந்த பொண்ணோட சோலும் இருக்கு. அந்த பவுச்சையும் கொடுத்து ஃப்ரோஸ்டோட ஸ்வாடையும் கொடுக்குறாங்க. அவன் வந்துட்டு எப்போதும் இது என் பக்கத்திலே வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். எபிசோட் 4 இதுல பார்த்தா பசங்க எல்லாரும் அந்த ஃப்ரோஸ்டுக்காகையும் அந்த இறந்து போன பொண்ணுக்காகையும் மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப லஞ்சான்னு கேட்கறான் வெவிஷ்ட, அந்த பிணத்தை எடுத்து விளைவைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வெவிஷும் வைக்க அந்த பிணத்தை பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதுல இருந்து தான் அந்த லெஃப்ட் ஹேண்டு எடுத்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த பேய் கையெல்லாம் வந்துச்சுல, அது எல்லாமே இதை சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவன் கால்ல எல்லாம் பார்த்தா சாட்டையை வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் வேவிசி சொல்றான், இந்த பாடி வந்து அந்த சான் கிளானோட ஹெட்டை சேர்ந்ததுதான். ஏன்னா அவன் தானே சுயாங்க வந்து அடிச்சிருக்கான், சாட்டையை வச்சு விரலை வந்து உடைச்சிருக்கான். அதனாலதான் அவனோட பாடியை இப்படி சதைச்சு இவன் சோலையும் உடைச்சி இது மாதிரி அந்த மலை மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறான், அந்த பேய் கையெல்லாம் உருவாக்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது எல்லாமே சுயாங்க வந்து அவன் பழி வாங்கறதுக்காக பண்ணிக்கிட்டான். ஆனா யாரு அந்த சூயாங்கோட பாடிய கடைசியா தூக்கிட்டு போனது? இதுக்கு பின்னாடி யாரு இருப்பா? அப்படின்னு சொல்றப்ப லஞ்சாங் சொல்றான், யாருக்கு சூயாங் உயிரோட இருக்கான்னு தெரியுமோ, யாருக்கு சூயாங் கையில அந்த டைகர் ஆம்லெட் இருக்குன்னு தெரியுமோ, அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பயே நம்மளுக்கு காட்டுறாங்க இந்த எல்லோ கலர் ட்ரெஸ், எல்லோ கலர் பூ, இது எல்லாமே இருக்கிறது எங்கன்னா ஜின் கிளான் இடம் தான். அதாவது ஜின்லிங் இருக்கான்னு அவனோட கிளானை சேர்ந்தவங்க தான் இந்த இடம். பார்த்தா இங்கதான் டைகர் ஆம்லெட்டோட அந்த பீசஸ்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே இங்கே காட்டுறாங்க. அப்பதான் யோசி இந்த பசங்கள்ட்ட கேட்குறான். ஏன்னா இந்த பசங்க வந்து எதுக்கு வந்திருப்பாங்க, அந்த பூனை பணத்தை வந்து யாரோ அடிச்சு வைக்கிறாங்க, பூனை பணமா கிடக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிட்டு தானே வந்திருப்பாங்க. அதை பத்தி கேட்குறான். அவங்க சொல்றாங்க, நாங்க போய் விசாரிச்ச எல்லா சிட்டியுமே கடைசியா முடிஞ்ச இடம் சிட்டி தான். ஆனா நாங்க ஒரு இடத்துல விசாரிக்கிறப்ப எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல, அங்க வேணா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்றப்ப சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க பார்த்தா இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான், இந்த கோயிலை சுத்தியும் இந்த பூனை பேனா கிடைச்சது, ஆனா எங்களுக்கு வேற எதுவுமே தகவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு வெய் விஷயம் அந்த கோயிலை வந்து பாக்குறான். உள்ள ஒரு கால் தான் எடுத்து வைப்பான். பார்த்தா அந்த கோயிலே வித்தியாசமா தெரியுது. அங்க ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதெல்லாம் வெய்விஷி பார்த்துட்டு லஞ்சான்ட்ட சொல்றான், இன்னைக்கு நைட்டு நம்ம இங்கேயே தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நைட்டு போல இங்கேயே ரூம் போட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா சர்வெண்ட் வந்து ஒயின் எடுத்துட்டு வந்திருப்பாரு. உங்களுக்காக ஒயின் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது மாதிரி பேசிட்டு இருக்காரு. கோயிலை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. என்ன அந்த கோயில் அவ்வளவு ஃபேமஸான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஒரு ஃபேமஸான ஆள் தான் கட்டினாருன்னு சொன்னப்ப, சரி அவர் பேர் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அதோட இந்த கோயிலை பத்தி ஒரு ரூமரும் இருக்கு, இது ஒரு ரெட் லைட் பிளேஸா கூட இருந்துச்சாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்களும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. பார்த்துட்டு அது மாதிரி நிறைய கதை இருக்கு, ஆனா அதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் போய் ஒயின் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதுல வேற லஞ்சான் சாப்பிட்டுட்டு இருக்கப்ப ஏதோ உரப்பா சாப்பிட்ருவான். சரின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்து இந்த வேவிஷி கொடுத்துருவான். லஞ்சானா அதை பார்க்காம குடிச்சோடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆகி அப்படியே படுத்துருவான். சரின்னு சொல்லிட்டு வேவிஷி அவனை எடுத்து பெட்ல போட்டுட்டு இது மாதிரி நான் போய் டெம்பிளை பத்தி சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க போனா வெண்டிங் நின்றுட்டு இருப்பானா. வேவிஷி அங்க போவான் அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு இங்க கட்டுவாங்க. லஞ்சான எந்திரிப்பான். ஏதோ கனவு கண்டு எந்திரிச்சிட்டு இதுவரைன்னு வேவிஷி இருக்க இடத்துக்கு வந்துருவான். வந்துட்டு வெண்டிங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குறுக்கில வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் பாக்குறான், என்னடா இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஷூவை பார்த்தா ஷூ எல்லாம் மாத்தி போட்டிருக்கான். அப்பதான் வேவிச்சிக்கு புரியுது, இன்னும் இவன் குடிச்ச பர்த்டேல இருக்கான் போலேன்னு சொல்லிட்டு சரி சரி வெண்டிங் நீ போயிரு, இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த லஞ்சான் வந்துட்டு வேவிசியை பிடிச்சிக்கிட்டு வா நம்ம இடத்துக்கு போகலாம், கொசுக்கு போகலாம் வா வான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வேவிசி சொல்லிட்டு இருக்கான், இருடா இன்னும் இங்க வேலையே முடியல, எங்கடா கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீ வா கொசுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வேவிசியா முடிஞ்சா என்ன பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஓட 2 பேரும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து நின்று வேவிசி அந்த கோயிலை பார்த்து எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அங்க இருக்க சோல்லாம் வரும்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு அப்படியே போயிருது. என்னடா இது அப்படின்னு சொல்றப்ப லஞ்சான் தான் போய் பாக்குறான். பார்த்தா அங்க ஒரு மந்திரக்கட்டை போட்டிருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஓ இதனாலதான் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பயே இவங்க இப்படி செக் பண்ணிட்டு இருக்கத அங்க மரத்து பின்னாடி ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை வேவுஷி கவனிச்சிடறான். கவனிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னா, இந்த மந்திரக்கட்டை எடுத்ததே வந்து வேவுஷி முன்னாடி இருந்தப்ப இந்த டெமானிக் கல்டிவேஷனை பத்தி நிறைய குறிப்புகள்லாம் இவனா கண்டுபிடிச்சு எழுதி வச்சுட்டு வந்துருவான்.
அதுலேருந்து தான் இந்த மந்திரக்கட்டை இவங்க எடுத்திருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, கொஞ்சம் பேப்பர் இருந்தா குடுன்னு சொல்லிட்டு லஞ்சான்ட்ட பேப்பர் வாங்கி ஏதோ ஏதோ அவன் கிறுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தானே, அந்த பையன் என்ன பண்றான், இவங்கள தாக்கலான்னு சொல்லிட்டு தாக்குவான். அதான் லஞ்சான் இருக்கானே எல்லாத்தையும் அவன் தடுத்துடுறான். அப்பதான் அவங்க அங்க ஒரு புகை குண்ட போட்டுட்டு வேவிஷி கிறுக்கி வச்ச அந்த பேப்பர்லாம் அள்ளிட்டு ஓடிடுறாங்க. வேவிஷி லஞ்ச் அணங்கிட்டு தனியா வந்துடுறாங்க. அப்பதான் வேவிஷி சொல்லிட்டு இருக்கான், அவங்களுக்கு அங்க போட்டிருக்க அந்த மந்திரக்கட்டை உடைக்கிறதுக்கு தெரியல, அதனால இவன் எழுதி வச்சான அந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அள்ளிட்டு போயிருக்கிறாங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். அந்த மந்திரக்கட்டை ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இதை வந்து தீக்கிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், உனக்கு 3 நாள் இருந்து நம்ம பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட இங்க பார்த்தா வேவிஷி எழுதுன அந்த மந்திர பேப்பர்லாம் தூக்கிட்டு போயிட்டு இன்னொருத்தன்ட்ட கொடுத்துருக்காங்க. அவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு காட்டல. எபிசோட் 5 இதுல லஞ்சானும் வேவிஷியும் ஒன்னா சேர்ந்து அந்த மந்திர பேப்பர்லாம் ஒருத்தன் திருடிட்டு போனானே, அதுல ஒரு ட்ராக் பண்றதுக்கு ஏதோ போட்டு வச்சிருக்கான் மந்திரம். அதை வச்சு இவங்க 2 பேருமே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, யார்கிட்ட அதெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு. வந்து பார்த்தா சேர் மட்டும்தான் இருக்கு, டீ இருக்கு, டீ இன்னும் சூடாதான் இருக்கு. வரத்துக்குள்ள தப்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. இதுல லஞ்சானோட அந்த ஹெட்ல வந்து ஒரு ரிப்பன் கட்டியிருப்பானே, அது வேற அவருது. இவங்க கிளான்ல வந்து அந்த ரிப்பன் ரொம்ப முக்கியம், அது தலையில இருந்து கழட்டவே கூடாது. பார்த்தா இவன் அதையே கழட்டி வச்சிருக்கான். வேவிஷி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவன் ஒரு மாதிரி இவன் கிட்ட வந்துட்டு இருக்கா. அப்படியே இங்கே காட்டுறாங்க, இந்த பசங்கள்லாம் உட்காந்துட்டு அதான் லஞ்சான் இல்லை, வெய்வோஷி இல்லை, எல்லாரும் மேலே ரெஸ்ட் எடுப்பாங்க, நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து லஞ்சான் உள்ள வர பயந்து போயிடுறாங்க. ஐயோ வந்துட்டீங்களா, நீங்க மேலே தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவன் பாட்டுக்கு வேவிஷியை கூட்டிட்டு அமைதியா வந்துட்டு இருக்கான். இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ரிப்பனை வச்சு வேவிஷியோட கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். இவங்க பாக்குறாங்க, என்னது இது, ஏன் ரிப்பனை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வேவிஷி அதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு லஞ்சான் எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன்னா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அந்த பையன் சொல்றான், இப்பெல்லாம் நாங்க ரிப்பனை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப இன்னொரு பையன் தான் வாயை மூடுறான், போகட்டும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வர பார்த்தா ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு லஞ்சானுக்கு தெரிஞ்சிருது. பார்த்தா ரூமுக்குள்ள இருந்து தலையே இல்லாத ஒரு முண்டம், அது ஒரு ஜாம்பி வந்துட்டு சுத்தி சுத்தி இவங்களை அடிக்க ஆரம்பிக்குது. லஞ்சானா போதையில இருக்கான், ஆனா அப்பயும் அவன் சண்டை போடுறான். விவோசி சண்டை போடலான்னு பார்த்தா அவன் கைதான் கட்டி கிடக்க, சண்டை போட முடியல. இந்த பாடி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஜில்லிங்கே துரத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் விவோசி யோசிச்சு பாக்குறான், சீசன் 1லயும் சரி சீசன் 2லயும் சரி அந்த பேய்கையும் சரி பேய் தலையும் சரி முதல்ல இந்த ஜில்லிங் பயால தான் துரத்த ஆரம்பிச்சிருக்கும். ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்டுபிடிச்சிட்டான் போல. இவங்களெல்லாம் சமாளிக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து கரெக்டா லஞ்சானோட அண்ணன் அங்க வந்துட்டு அதை சமாளிக்க ஆரம்பிச்சிடறான். லஞ்சானும் சேர்ந்துட்டு சண்டை போடுறான். 2 பேரும் சண்டை போட்டான், அதை சமாளிக்கவே முடியல. லாஸ்டா வேவிஷ் அந்த ரிப்பனை கழட்டிட்டு அவன் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க, லஞ்சானும் அவனோட இசைக்கருவியை வாசிக்க, அண்ணன் வந்து சோகமாவே அந்த ஜாம்பியை பார்த்துட்டு அவனும் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி 3 பேருமே ஒன்னா சேர்ந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இதுல வேற லஞ்சான் கடைசியா தூங்கி போயிடுறான். அவனை கொண்டு போயிட்டு பெட்ல போட்டுட்டு வேவிஷ் வந்து அண்ணன்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாடி யார் விட்டுன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா இந்த பாடி சண்டை போடுறப்ப ஸ்வாடை பயன்படுத்திருப்பான். அவன் பயன்படுத்தின விதம் வந்து அந்த பட்டாகத்தி யூஸ் பண்றவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா போன சீசன்ல பார்த்துருப்போம், பட்டாகத்திக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளானே இருந்திருக்கும். அந்த கத்திக்கு வந்து சபை போட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்துருப்பாங்க. அதை பத்தி தான் சொல்றான். அந்த கிளானை சேர்ந்தவர் தானே இவரும், நீங்கிற அந்த கிளான் பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அண்ணன் வந்து அப்படியே சோகமாவே நின்றுட்டு இருக்கான். அதோட இன்னொரு விஷயம் தெரியுமா, இவன் வந்து ஃபர்ஸ்ட் என்னையும் ஜில்லிங்கையும் மட்டும் தான் துரத்துறான். ஏன்னா எங்க உடம்புல தான் ஜின் கிளானோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு. வேயோஷி வந்து இப்ப மோங்கிற ஒரு பையன் உடம்புல தானே இருக்கான். அந்த பையன் வந்து ஜின் கிளானை சேர்ந்தவன் தான். அதை பத்தி எல்லாம் சொன்னோன்னே அண்ணன் வந்து பாக்குறான், இல்ல அது அவனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. வேயோஷி என்ன சொல்ல வர்றான்னா, இந்த ஜின் கிளானோட ஹெட்டு தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இந்த லஞ்சானோட அண்ணன் ஒத்துக்க மாட்டான். அதோட வேவிசி சொல்றான், அப்பதான் மாநாடு நடக்கும்ல, அங்க நம்ம உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீன்ல இவங்க 3 பேருமே அந்த மாநாட்டுக்கு தான் வராங்க. இந்த மாநாட்டுல எல்லா கிளானை சேர்ந்தவங்களுமே கலந்துப்பாங்களாம். இதுக்கு ஹெட்டா ஜின் கிளானை சேர்ந்த யாவும் அவரோட ஒய்ஃபும் ஜூவும் தான் வராங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மாநாடு முடியுது. அதுக்கடுத்து வேவுஷி மட்டும் நின்றுட்டு இருப்பான். இப்போ அவன் உடம்புல தானே இருக்கான். இவனை ஆல்ரெடி இந்த ஜின் கிளான்ல சில பேர் வம்புழுப்பாங்க. அவன் வந்துட்டு இந்த வேவுஷியை பிடிச்சி வம்புலுக்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜின்லிங் ஒரு கீழே வரான். அவனுக்கு அடிக்கவே தெரில, அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் வேவுஷி தான் எப்படி சண்டை போடுறதுலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சண்டை போட்டு அந்த பயலுகளெல்லாம் துரத்தி விட்டுன்னு அப்படியே ஜின்லிங்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கடுத்து அங்கே லஞ்சான் வந்துடுறான். லஞ்சான் வந்தோடனே இந்த வேவிசி கேட்டுட்டு இருக்கான், இந்த ஜின்லிங் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை போலப்பா, இவன் வயசு பசங்களே இங்கே இல்லையே, இந்த ஜின் கிளானோட ஹெட் யாவுக்கு எதுவும் பசங்கள்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் வேவிசி சொல்கிறான், அவருக்கு ஒரு பையன் இருந்தான், அந்த பையனை வந்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாரா கொண்டது அப்படின்னு கேட்டால் இன்னொரு ஒரு கிளானை சேர்ந்தவங்க தான் கொண்டிருக்காங்க. இவன் அப்சர்வேஷன் சொல்லிட்டு நிறைய டவர் உருவாக்கியிருப்பானா ஜின் கிளான் ஹெட், அதை எதுக்கிறதுக்காக அந்த பையனே கொண்டாங்களாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த மொத்த கிளானையுமே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் லஞ்சான் சொல்லிட்டு இருக்கான்.
அப்படியே நைட் ஆயிருது. இங்க காட்டுறாங்க அந்த யாவோட ஒய்ஃப் சூ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல பார்த்தா அவங்க பையன் சாவ பத்தி ஏதோ எழுதியிருக்கு. அத பார்த்து அவங்க அப்படியே அதிர்ச்சியா அழுதுட்டு இருக்காங்க. எபிசோட் 6 இதுல லஞ்சான வேவுஷியும் நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷி என்ன பண்றான், ஒரு மந்திர பேப்பர் எடுத்துட்டு உட்காடுறான். அப்படியே மயங்கி விழுறான். அவனோட உயிர் வந்து ஒரு பேப்பர் பொம்மையில போயிருது. இப்ப இந்த பேப்பர் பொம்மையை வச்சுதான் இவங்க வேவு பார்க்க போறாங்க போல. லஞ்சானும் பத்திரமா போயிட்டு வா, யார்கிட்டயும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறான். இந்த பையலும் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அந்த ஜின் கிளானோட ஹெட் யாவும் இருக்கான்னா அவன் ரூமுக்கே வந்துடுறான். வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கான். என்ன ஒன்னத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா உள்ள யாவு வந்துடுறான். வந்துட்டு அந்த ஒய்ஃப் கூட லெட்டர் படிச்சிருந்திருப்பான்ல, பையன் எப்படி இறந்து போனான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கீழே கிடக்கும். அதை எடுத்து பாக்குறான். பார்த்துட்டு சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபு கூப்பிட அவ பயப்படுறா. நீ இந்த லெட்டரை பார்த்து தான் பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, சொல்லு அதுல இருக்கிறதுலாம் உண்மையா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, இதை பத்திலாம் ஏன் கவலைப்படுற, சரி இந்த லெட்டரை யார் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லெட்டரை எரிச்சு போட்டுறான். அந்த லெட்டரை கொடுத்தது யாருன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. இல்ல நீ போய் சொல்ற, நீ கேவலமானவன், நீ ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. எனக்கு தெரியும் என்ன நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு தெரியுமா, நான் ஒரு கீழ்த்தரமான குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் நீ என்னை ஏத்துக்கிட்ட, என்ன உண்மையா நேசிச்ச, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதோட நம்ம பையன் கொல்லப்படலைன்னா கூட அவன் செத்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இது கேட்டோன்னே இவளுக்கு கோவம் வந்து அரைஞ்சிடுறா. ஒரு சிங்கம் கூட எவ்வளவு கொடூரமான நிலைமையா இருந்தா கூட தன் பிள்ளைய கொல்லாது, நீ என்ன இவ்வளவு கேவலமா இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் விடு, இந்த லெட்டரை யார் உனக்கு கொடுத்தா அது சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ சொல்லவே மாட்டான். உனக்கு உடம்பு சரியில்லை, வா உன் ரூமுக்கு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு கண்ணாடிக்குள்ள போகிறான். இதை வந்து வேவுஷி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ கண்ணாடிக்குள்ள ஒரு ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு வேவுஷியும் உள்ள வந்துடுறான். உள்ள வந்தோடனே அந்த ஒய்ஃப் வந்து ஒரு மேடை மாதிரி படுக்க வச்சுட்டு, அந்த லெட்டர் உனக்கு கொடுத்தது யாரு சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவ அப்படியே சொல்லாம துடுன்னு ஒரு மாதிரியா முழிச்சிட்டு இருக்கா. சரி நான் போய் கெஸ்ட் எல்லாம் அமுச்சு வச்சுட்டு வரேன், என்ன அது வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வெளில போயிடுறான். அப்பதான் அங்க வேவிஷி மட்டும் சுத்திட்டு இருப்பானா, அங்க வந்து அந்த தலை ஒண்ணு இருக்கும், அதை பார்த்துருவோம். இந்த தலையை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறான், இவனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவன் ஒரு உலகத்துல போயிட்டு இருக்கான், என்ன மெமரிஸ்குள்ள போயிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு லஞ்ச் ஆனவங்க வந்துட்டு வேவிஷியோட உள்ள வந்துடுறான் மெமரிஸ்ல. என்னன்னா இது வந்து அந்த போர் நடந்த காலகட்டம். சீசன் 1 சீசன் 2ல கட்டிட்டு இருந்தாங்களோ ஒரு போர். வென் கிளானை எதிர்த்து எல்லா கிளானுமே ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டுருப்பாங்கல்ல, அப்ப நடந்துகிட்டு இருக்க கதை. இவருதான் நீ மென்சு. அந்த காலகட்டத்துல நீ கிளானுக்கு இவருதான் ஹெட்டா இருந்திருக்காரு. அதான் அந்த பட்டாக்கத்தி கிளானு. அப்ப போர் நடந்த காலத்துலதான் இந்த இப்ப இருக்கிறான ஜின் கிளானோட ஹெட் யாவு, அவன் அப்போ வந்து இந்த உதவி செய்யறவனா தான் இருந்துகிட்டு இருந்திருக்கான். என்னன்னா அவன் வந்து இந்த ஜின் கிளானோட ஹெட்டா இருந்தாருல அப்ப, அதாவது ஜின்லிங்கோட தாத்தா தான் அப்ப ஹெட்டா இருந்திருப்பாரு. அவருக்கு 2வது ஒய்ஃபுக்கு, அதாவது கீழ் ஜாதியில இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு பிறந்த பையன் தான் இந்த யாவ். அதனால இவனை அவங்க அப்பா சேர்த்துக்காம ஒதுக்கியே தான் வச்சிருந்தாரு. இதை பத்திலாம் மித்த ஆளுங்க பேசிட்டு அவனை அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த நீ மிஞ்சும் வந்து இந்த யாவுக்காக சப்போர்ட் வாங்கி பேசிட்டு, இது மாதிரி யாவை என்னோட ரைட் ஹேண்ட் மேனா வச்சுக்கிறேன், அவன் அவ்வளோ திறமைசாலி, அவன் உங்கள்ட்ட எல்லாம் நிரூபிச்சு காட்டுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த லஞ்சானோட அண்ணனும் நீ மிஞ்சும் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து நல்லபடியா போர்ல வந்து 3 பேரும் ஒன்னாவே செயல்படுவாங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து லஞ்சானோட அண்ணன் வந்து இந்த பயல்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இந்த யாவ் எவ்வளவுதான் போர்ல சிறப்பா செயல்பட்டாலும் இவனோட அப்பாவான அந்த ஜின் கிளானோட ஹெட் இருக்கிறாருல, ஏத்துக்கவே மாட்டாரு இந்த பயல. அதனால இவனுக்கு கஷ்டமா இருக்கும். அப்பா ஏத்துக்க மாட்டாரு, அந்த மாநாட்டுல கூட கலந்து கூட மாட்டாரு. அதெல்லாம் யோசிச்சு பாப்பானா உடனே அங்க வந்து அதனால இந்த நீ மிஞ்சு என்ன பண்ணுவாரு, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இதை போய் உங்க அப்பாட்ட கொடு, பேசிப்பாரு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா அதுக்கப்புறம் இந்த நீ மிஞ்சு வந்து ஜின் கிளானோட கேம்ப் இருக்க இடத்துக்கு வராரு. அங்க வந்து அந்த ஹெட் சொல்றாரு, எது நீ ஆள் அனுப்பிச்சு வச்சியா, அப்படி யாரையுமே நான் பார்க்கலையே, யாவெல்லாம் நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட சரி இந்த வெண்கிளானை அழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா ஒருத்தன் வந்து காட்டுவான். அதை பார்த்தோன்னே இவர் கோவம் வந்துருக்குது. இது ஒரு ஐடியாவாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு போயிடுறாரு. அப்படியே அவன் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். யாவ் என்னை விட்டுரு, யாவ் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த யாவ் பைய அந்த ஒரு ஐடியா காட்டினார்ல அவரை கொன்னு புட்டான். இவர் வந்து பாக்குறாரு, என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்றப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல மன்னிச்சிருங்க, அவன் வந்து என்ன அசிங்கமா பேசுனா, நான் உருவாக்கின அந்த திட்டத்தை கொண்டு போயிட்டு அப்பா கிட்ட காட்டி நல்ல பேர் வாங்கிட்டான், அதனாலதான் இப்படி பண்ண, அதோட எங்க அம்மாவை அசிங்கமா பேசிட்டான், என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவர் சொல்றாரு, எது நீ கோவத்துல இப்படி பண்ணேன்னு நம்ப சொல்றியா, கோவத்துல நீ வெண்கிளானோட ஸ்வாட் எடுத்துட்டு வந்து இவனை கொண்டிருக்க, இதுல இருந்தே தெரிய வேணாமா, நீ எல்லாத்தையுமே பிளான் போட்டிருக்க, திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிருக்க, நீயே உங்க அப்பாட்ட போய் உன் தப்ப
சொல்லி அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இவர் கிளம்புறப்ப, நீங்க இதுக்கு என்ன கொன்னே இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்வாட் எடுப்பான். சரி இவரை தான் தாக்க போறாருன்னு பார்த்தா எடுத்து தானே குத்திக்கிட்டான். அவரு ஓடி வந்துட்டு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு சரி பண்றேன்னு சொல்லிட்டு மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பையன் அவனோட பவர் வச்சு இவரை தாக்கி போடுறான். எப்படியே அடுத்த சீன்ல கட்டுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த யாவ் நீ மிஞ்சுவை பிடிச்சிட்டு வந்து வென்கிளான்கிட்ட ஒப்படைச்சிடறான். வென்கிளானோட ஹெட்டுக்கா ஒரே சந்தோஷம். நீ மிஞ்சுவை ஜெயில அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே நீ மிஞ்சுவை ஜெயில இருந்து காப்பாத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் போர் போயிட்டு தான் இருந்துச்சு. லாஸ்டா நடக்கிற போர்ல என்ன ஆகும்னா வென்கிளானோட ஹெட்டை வந்து லஞ்சானோட அண்ணனும் நீ மிஞ்சும் ஒன்னா சேர்ந்து அவ்வளவு தடவை தாக்குவாங்க. ஆனா அவன் அப்பயும் அப்படியே ஸ்டெடியா நின்று இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அடிக்கவே முடியாது அவனை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்ப சரியான சமயம் பார்த்து இந்த யாவ் என்ன பண்ணுவான், பின்னால இருந்து ஓடி வந்து அவரை குத்தி அப்படியே அவரை கொன்னு அப்படிதான் இந்த போரே முடிஞ்சிருக்கும். சீசன் 2ல இது தெளிவா வரும். இப்படி பண்ணி தான் போரை முடிச்சிருப்பான். ஆனா இந்த நீமின்ஜுக்கு யாவை பார்த்தோன்னே செம்ம கோவம் வரும். நீ வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்லலான்னு போறப்ப லஞ்சானோட அண்ணன் வந்து தடுத்துட்டு அப்பதான் எடுத்து சொல்றான் என்ன நடந்துச்சுன்னு. இந்த யாவ் பையன் நீமின்ஜுவை கொண்டு போய் ஒப்படைச்சது எதுக்குன்னா அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி அவங்களுக்குள்ளேயே ஒண்ணு சேர்ந்து அவங்க போடுற பிளான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு மித்த கிளானுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கான். தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதுக்காக தான் அவன் இது எல்லாமே பண்ணான், துரோகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பையும் இவரால் ஏத்துக்க முடியல. இருந்தாலும் அவன் வந்து நம்ம கிளானை சேர்ந்து எத்தனை பேரை கொண்டு இருக்கான், அதுக்கெல்லாம் அவனை பழி வாங்க வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அதோட லஞ்சானடா என்ன சொல்றான், அன்னைக்கு நைட்டு கூட அவன் உயிரை பணைய வச்சுதான் அவங்கள ஜெயில இருந்து காப்பாத்தி விட்டான். அவனை புரிஞ்சுக்கோங்க, நம்ம நல்லதுக்காக தான் பண்ணான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அந்த யாவும் சொல்லுவான், இது மாதிரி நான் ஆசைப்பட்டதெல்லாம் இங்க அமைதி நிலவணும்னு தான் எனக்கு ஆசை. இந்த வில்லப்பயல கொன்னு அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிட்டேன். இப்ப நீங்க என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம் நீ மிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கழுத்தை கட்டிட்டு இருக்க. ஆனா அந்த அவருக்கு கொல்ல மனசே வந்திருக்காது. அப்படியே அவனை மன்னிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த யாவோட மரியாதை எல்லா கிளானுக்கிட்டையுமே ரொம்ப அதிகமா உயர ஆரம்பிச்சுதான். எல்லாருமே இந்த லஞ்சானோட அண்ணனையும் நீ மிஞ்சுவையும் யாவையும் மும்மூர்த்திகள் மாதிரி வணங்குனாங்களாம். அந்த அளவுக்கு இந்த 3 பேருமே நெருக்கமாவும் ரொம்ப புகழோடையும் இருந்திருக்காங்க. ஆனா 4 வருஷம் கழிச்சு இந்த நீ மிஞ்சு அப்படியே ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்தாரா. எப்படி இறந்தாருன்னே தெரியல. அதை பத்தி தான் விஷயம் லஞ்சான பேசிட்டு இருக்காங்க. இதுல வேற ஏதோ இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு. எபிசோட் 7 இதுல பார்த்தா அந்த 3 பேருமே எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. இதுல வேற இந்த யாவுக்கு ஜின் கிளான்ல ஒரு இடத்தையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜின் கிளானோட ஹெட்டும் இவனை ஏத்திருந்திருப்பாரு. அதுக்கடுத்து எல்லாமே நல்லா தான் போயிருக்கும். இதெல்லாம் எப்போ நடந்துகிட்டு இருக்குன்னா நம்ம வேவிசி கூட அந்த வெண்கிளான எல்லாம் மக்கள் எல்லாம் அடிமையா இவங்க நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா. நம்ம வெண்ணிங்க கொண்டு இருப்பாங்க, அவங்க அக்காவெல்லாம் அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ கூட அந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திட்டு போயிட்டு இவன் தனியா எல்லா கிளான்ல இருந்தும் விலகி இவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பானே. அப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் இது எல்லாமே. அப்போ கூட ஒரு மாநாட்டு குட்டி இவங்க எல்லாருமே நம்ம வேவிசியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து இப்படி பண்றான், தனியா ஒரு கிளானை உருவாக்க போறான் போல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனாதான் எதிர்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி மாநாடு போயிட்டு இருக்கப்பயே இந்த நீமெஞ்சுக்கு திடீர்னு செம்மையா தலை வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம லஞ்சானோட அண்ணன் தான் உட்காந்து ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த மியூசிக்கை கேட்டாதான் இந்த நீமெஞ்சியோட அந்த தலைவலி கொஞ்சம் சரியாகும். ஏன் அந்த தலை வலிக்குதுன்னா இந்த சேபர்னு ஒரு பட்டாக்கத்தி யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு தனி சோல் இருக்கான், அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பிரிட் இருக்கான். அது வந்து அந்த சேபரை யூஸ் பண்றவங்க ஓனரை வந்து கண்ட்ரோல் பண்ணுமா. எப்படின்னா அவங்க எல்லாரையும் கொல்லணுங்கிற மாதிரி வெறி வர அளவுக்கு தூண்டி விடுமா. அது மாதிரி நடக்கிறப்ப அவருக்கு ரொம்ப தலைவலிக்கும். அப்ப இந்த மியூசிக்கை கேட்டாருன்னா அவரு கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிரும். அந்த சேபரோட சோலும் அடங்கிரும். அதனாலதான் அந்த மியூசிக் இப்ப போட்டுட்டு இருக்கான். அங்கேயேதான் இந்த யாவ் பாயிலும் உட்காந்துட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப லஞ்சானோட அண்ணன் சொல்றான், நான் உனக்கு இந்த மியூசிக்கை கத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு ஒரு சந்தோஷம், இந்த மியூசிக் எனக்கு சொல்லி தர போறீங்களான்னு சொல்லிட்டு அதே மாதிரி லஞ்சானோட அண்ணனும் இந்த மியூசிக்கை அந்த யாவ் பாயிலுக்கும் சொல்லி கொடுத்துருப்பான். எப்படியே நம்மளுக்கு நிறைய சீன் காட்டிட்டு இருப்பாங்க. அதுலதான் இப்ப நீ கிளானோட ஹெட்டா இருக்கிற இந்த பையன் தான் நீ மிஞ்சியோட தம்பியா. அவனுக்கு வந்து இந்த சேபரை யூஸ் பண்றதெல்லாம் விருப்பமே கிடையாது. அவனுக்கு வந்து காலிகிராஃபின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கப்படி இங்க வச்சு பழமை முறைப்படி இந்த எழுத்துக்கள் எழுதுவாங்க லெட்டர்ஸ் மாதிரி. அதுதான் அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அண்ணன் ஒத்துக்க மாட்டான். லீடரா இருக்கிறவங்க எல்லாரும் இதெல்லாம் கத்துதான் இருக்கணும், அவங்க கிளான்ல இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டு அவன் தம்பி வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பான். இப்படியே நாட்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அதான் சூய் அங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க தெரியுமா. பிடிச்சிட்டு வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், மரண தண்டனை கொடுக்கணும்னு சொன்னா ஜின் கிளானோட ஹெட் என்ன பண்ணிருப்பாரு, இல்ல அவனை வந்து ஜெயில அடைச்சு வைங்க, டெஞ்சல்ல தூக்கிட்டு போய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. இது வந்து நீ மிஞ்சுவால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஒரு கொடூரமான பையன் சாங் கிளானையே மொத்தமா அழிச்சிருக்கான். அவனுக்கு என்ன இப்படி ஒரு சின்ன தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு சப்போர்ட்டா தான் அந்த யாவ் பயலும் நின்றுப்பான். அதனால யாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப
அப்பனா அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மையா? நீங்க அந்த சூயாங்க வச்சு அந்த டைகர் ஆம்லெட்ட திருப்பி கொண்டு வர போறீங்களா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு போய் இவன் சொல்றான். என்ன நீங்க இப்படி ரூமர்ஸ பத்திலாம் நம்பி பேசுறீங்க? என்னால எப்படி எங்க அப்பாவோட பேச்ச மீற முடியும்? அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, நடிக்காதடா நீ எப்போதுமே எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி, மேனிபுலேட் பண்ணி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இத பிரிச்சு விடுறது லஞ்சானோட அண்ணன் தான். அப்படியே நாட்கள் போகுது. பார்த்தா இவன் அடுத்த வாரத்தே வந்துட்டு நம்ம நீ மிஞ்சி முன்னாடி தான் உட்காந்துருக்கான். உன்ன யார் இங்க வர சொன்னா? அப்புட்னா, இல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் மியூசிக் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த சேபர் ஸ்பிரிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான். இவர சாந்தப்படுத்தணும்னா அந்த மியூசிக் போட்டு தான் ஆகணும். நான் போடுறேன்னு சொல்லிட்டு இவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த நீ மிஞ்சுவோட தம்பி அங்கருந்து ஓடி வரான். அவனோட அந்த எழுத்து கலைகள வந்து நீங்க எரிக்க சொன்னீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்க, ஆமாண்டா நீ வந்து ஹெட்டா இருக்கணும். நீ எப்படி இந்த கலைகள்லயே இருக்க போறியா? நீ எப்ப இந்த சேபர் பயிற்சி எல்லாம் கத்துக்க போற? இதுலயே இருந்தா உன்னால எதுவுமே முன்னேற முடியாது. அப்படி இப்படின்னு அவன கன்னா பின்னான்னு திட்ட, அவன் கோவத்துல கத்திட்டு போயிடுறான். எனக்கு பிடிச்சது தான் என்னால பண்ண முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சோனே, இவருக்கும் கோவம் வந்துரும். அதோட இந்த பையன் வேற இங்க மியூசிக் போட்டுட்டு இருப்பானா, அப்பா கூட அந்த சேபர் ஸ்பிரிட் வந்து அடங்கவே அடங்காது. அவரா செம்ம கோவத்துல அந்த சேபர எடுத்துட்டு போயிட்டு அந்த தம்பியே வெட்டலான்னு போறப்ப, வந்து இவர தடுத்துடுறாங்க. இவர கொன்னு தான் தடுத்து இருந்திருப்பாங்க. தம்பியா கதறி கதறி அழுவுறான். அண்ணன் வந்து என்னால இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். இத பார்த்து இந்த யாவ் பையன் அப்படியே சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சைடுல காட்டுறாங்க. அப்படியே பார்த்தா அந்த வேவுஷியோட பொம்மை அப்படியே பறந்து வெளில வருது. இந்த மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தா பிரசன்ட்ல இருக்க அந்த யாவ் பையன் கத்தியை எடுத்து துரத்த ஆரம்பிக்கிறான். இது வந்து லஞ்சானுக்கும் தெரிஞ்சிருது. வேகமா வேவுஷியோட உடம்ப தூக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். நம்ம வேவுஷியா எப்படியோ இங்க தப்பிச்சு வெளில வந்துடுறான். அங்க சுயநினைவுக்கு வந்துடுறான். 2 பேருமே இங்க வந்துடுறாங்க. யாவ் ரூமுக்கு வெளில தான் நிக்கிறாங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. யாவ் ரூமுக்கு வெளில என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அங்க லஞ்சானோட அண்ணனும் வந்துட்டு லஞ்சான்ட்ட கேக்குறாரு. அவன் சொல்றான், இது மாதிரி உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அந்த யாவ் பையன் அதுக்குள்ள என்ன என்ன பண்ணிருப்பான்னு அவன் அப்படியே மெதுவா வெளில வரான். சீக்ரெட் ரூம்ல என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தோற நாங்க அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல அங்க முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, பரவாயில்ல நீ தோற அப்படின்ற மாதிரி லஞ்சானோட அண்ணனும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ரூமை திறந்துடுறான். வேவுச்சி பார்த்தான்னா அந்த தலை இருந்த இடம் அங்கதான் இப்ப தலை இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா, அந்த வெண்கிளானோட ஹெட் இருந்தானே அந்த வில்லபாயலோட ஒரு குட்டி ஸ்வாடு தான் இருக்கு. அதுல அவனோட கெட்ட எனர்ஜிஸ் எல்லாம் இருக்கான். அதனாலதான் இப்படி அதை மந்திரம்லாம் போட்டு அடக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இங்கதானே தலை இருந்துச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு விவிஷ் பார்த்துட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து இந்த யாவோட ஒய்ஃப் அந்த சூ இருக்கல்ல, அவ உள்ள வரா. எல்லாரும் பாக்குறாங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ அப்படியே வந்தோடனே இந்த யாவ பைய போயிட்டு அப்படியே நடிக்கிறான். என்னம்மா ஆச்சு, ஏமா இங்க வந்த அப்படி இப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ என்ன பண்றா, இவன் கையில இருக்க அந்த குட்டி ஸ்வாடை வாங்கி சதக்குன்னு வயித்துல குத்திக்கிட்டு செத்து போயிடுறா. உடனே இவன் ஐயோ சூ இப்படி போயிட்டியே போயிட்டியேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இதுல வேற லஞ்சானோட அண்ணன்ட்ட கேட்டுட்டு இருக்கான். பாருங்க நீங்க தான் இந்த ரூமை திறக்க சொன்னீங்க. இப்ப என் மனைவி சூ இறந்து போயிட்டா. இதுக்கு காரணம் என்ன, எதுக்கு இந்த ரூமை திறக்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப லஞ்சானோட அண்ணன் சொல்றான், ரொம்ப நாளா இவங்க அந்த பேய் கையை தேடிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ அந்த உடைக்கப்பட்ட சோல் தான் இப்படி பேய் கையா சுத்திட்டு இருக்குன்னு. அது வந்து நீ மிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த யாவ பையெல்லாம் நடிக்கிறான். எது அது நீ மிஞ்சுவா, நானே பார்த்தேனே அவரை புதைச்சது, அவர் எப்படி இப்படி வர முடியும் அப்படி இப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கான். இதை கேட்டோடனே நீ மிஞ்சுவோட தம்பிக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. அது என் அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கவலையாயிடுறான். அந்த பாடிஸோட வேற பார்ட்ஸை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், அவரோட தலை எங்க இருக்குன்னு தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த யாவ் சொல்றான், அப்படின்னா அது ஏன்ட்ட தான் இருக்குன்னு என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா, அதனாலதான் இதை திறக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சான்ட்டையும் லஞ்சானோட அண்ணன்ட்டையும் கேட்கிறான். உங்களுக்கு தான் என் மேல சந்தேகம் வந்துருச்சா, இல்லாட்டி இந்த மொபைலுக்கு தான் என் மேல சந்தேகமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து இந்த மொபைல் இந்த கிளான்ல இருந்து ஒதுக்கி வச்சானா. நான் தான் உன்னை என் கிளான்ல இருந்து ஒதுக்கி வச்சேன், அதுக்கு நீ என்ன வேணா என்ன பண்ணிருக்கலாம், ஆனா என் ஒய்ஃப் வந்து பாவப்பட்டவ இன்னசென்ட், அவளை போய் கொண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்துட்டு வர நம்ம லஞ்சான் தடுக்க, சுத்தி இருக்க எல்லா பயலுகளும் இந்த மோதா வந்து வில்ல, இவன் தான் வந்து சூவை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வாடை எடுக்க நம்ம வேவுசி பாக்குறான் அவனோட புல்லாங்குழல காணும். அப்ப விவேஷ் என்ன பண்றான், பக்கத்துல இருக்க ஒரு ஸ்வாடை எடுத்து அது உரையில இருந்து உருவிடுவான். அது உருவணும்னு இந்த யாவ் பைய சொல்றான், எப்படி உன்னால அதை எடுக்க முடிஞ்சிச்சு, ஏன்னா அதுல எழுதியிருக்க பேரு வேவுசி விட்டான். வேவுசி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்வாடு தானாவே சீல் ஆயிட்டான். திருப்பி வேவுசியால மட்டும்தான் அதை வந்து ஓபன் பண்ண முடியும், எப்படி நீ அதை எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா நீ தானே வேவுசி அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப ஜின்லிங் வந்து சொல்றான், இல்ல இல்ல ஏதாச்சும் தப்பா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, இல்ல அவனை வந்து ரிச்சுவல் பண்ணி திருப்பி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாம் அந்த யாவ் காட்டுறான். அவ்வளவுதான், சுத்தி இருக்கவங்க எல்லாரும் தாத்த ஆரம்பிக்கிறாங்க, விபூஷி திருப்பி வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்சான் தான் எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு விபூஷி அங்கிருந்து கூட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். விபூஷி சொல்றான், இப்ப மட்டும் நீ எனக்கு உதவி செஞ்சானோ ஏன் உன் பேரும் கெட்டுருவோம், உன்னையும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப லஞ்சான் அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை. போன வாழ்க்கையில தான் விபூஷியை காப்பாற்ற முடியல, இந்த வாழ்க்கையில இவன் கூடயே தான் நிக்க போறான் போல, எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஜில்லிங் பைய ஒரு மாதிரியா வந்துகிட்டு இருக்கான்.
இவன் பார்க்குறான், என்னடா ஒரு மாதிரியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஜின்லிங் மெதுவா கிட்ட வந்து சதக்குன்னு வேவுசிய வயித்துலயே குத்திருவானாம். என்னன்னா, சொல்லப்போனா ஒரு விதத்துல ஜின்லிங்கோட அப்பா, அம்மா இறந்து போனதுக்கு காரணம் யாரு? வேவுஷி தானே. அவன் யூஸ் பண்ண அந்த பவரால தானே எல்லாமே நடந்திருக்கும். அதனால தான் இப்படி ஜின்லிங் பண்ணிட்டான். எபிசோட் 8. அடுத்த சீன்லயே பார்த்தா லஞ்சான் வேவுஷி வந்து அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். கொசுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வேவுஷி முழிச்சோனே என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்வாடை எடுத்து கொடுக்குறான் லஞ்சான். எந்த அவன் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு நிஜமாவே அது சீல் ஆயிதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறப்ப லஞ்சானால திறக்க முடியல. போச்சு, இது அவங்க சாலிட் ப்ரூஃபா யூஸ் பண்ணுவாங்களே, நான் தான் வேவுஷின்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சோகமா இருக்கா. அதோட உங்க அண்ணனுக்கு வேற தெரிஞ்சிருமே நம்ம இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்றப்ப ஏன் அண்ணன் உள்ள வந்துடுறான், எனக்கு தெரியும் நீங்க இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சான்ட்ட கேட்குறான். என்ன நீ இது மாதிரி வேவுஷி சொல்றதெல்லாம் நம்புறியா அப்படின்றப்ப, ஆமா அவன் வந்து அங்க தலையை பார்த்தா நீமிஞ்சியோட தலை தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அதோட நம்ம வேவுஷியும் சொல்றான், நான் மட்டும் பார்க்கல, லஞ்சான் கூட அந்த நீமிஞ்சியோட இறப்ப பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு என்னன்னா, இவருக்கு வந்து யாவு மேலதான் நம்பிக்கை அதிகம். அதையும் சொல்றாரு, நான் வந்து யாவை தான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதோட இந்த வேவுஷி என்ன சொல்றான்னா, நீங்க வந்து அந்த யாவுக்கு ஒரு மியூசிக் சொல்லி கொடுத்தீங்கல்ல, அந்த சேபர் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணாம இருக்க, அவரை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு மியூசிக் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து இந்த யாவு பைய தப்பா போட்டான். அதனாலதான் அவர் ரொம்ப மூர்க்கத்தனத்துல போய் அப்படிதான் இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி வேவுஷி சொல்றான். இதை வந்து அந்த அண்ணனால நம்ப முடியல. நான் தானே அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், எப்படி அவன் தப்பா போட்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, லஞ்சான் வந்து இங்க வா நான் வந்து அந்த மியூசிக்கை போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் 2 லைன் நல்லா தான் போகுது. அதுக்கு அடுத்து போடுற டியூன் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. இது அண்ணன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறான். இதே அவன் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது ஒரு டார்க் மியூசிக்காம். இதை போட்டான்னா அந்த எதாப்புல இருக்கிறவங்களுக்கு இன்னும் அவங்களோட கோபம், அந்த மூர்க்கத்தனம்லாம் அதிகமாகி கண்ட்ரோலை இழந்துருவாங்க. இதை தான் அந்த பையன் போட்டான் அப்படின்னு இவருக்கு ஒரே அதிர்ச்சி. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா தடை செய்யப்பட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த டார்க் மியூசிக்கை பத்தின ஒரு புக்கு. அதுல ஒரு பேஜ் கிழிஞ்சு இருக்கு. எப்படி அந்த யாவ் பையன் தான் அதை தூக்கியிருப்பான்னு இவங்களுக்கும் தெரியுது. ஆனா அண்ணனாலே இதை ஏத்துக்க முடியல. எப்படி அவன் அதெல்லாம் பண்ணிருப்பான், முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதோட லஞ்சானை வந்து கூட்டுருவாங்க, ஏதோ அங்கிள் பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு. சரின்ட்டு இந்த வேவுஷியும் லஞ்சானோட அண்ணனும் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு வேவுஷியை கூட்டிட்டு போயிருப்பாரு. அங்க பார்த்தா அழகா இருக்கும் அந்த பூக்கள்லாம். இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப, ஆமா ஆமா இந்த பூக்கள் இங்கே வளரும், அதே மாதிரி எங்க அம்மா இருந்த அந்த மலைகள்ல வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அம்மா அந்த மலையில இருந்தாங்களா அப்படின்னு சொல்றப்ப, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அவங்கள அங்க ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லஞ்சனோட அம்மா அப்பாவை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னன்னா இந்த லஞ்சானோட அம்மா வந்து ஏதோ கோவத்தினால லஞ்சான் அப்பாவோட டீச்சரை கொண்டாங்களாம். ஆனா லஞ்சானோட அப்பாவுக்கு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிட்டான். யார் என்ன சொன்னாலும் இந்த கிளானே எதிர்த்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி எல்லா சடங்குகளுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களையும் ஜெயிலில் அடைச்சிட்டு அவரும் ஜெயிலே இருந்துக்கிட்டாராம். ஏன்னா அவர் பண்ண தப்புக்கு கிளானை எதிர்த்து அவர் தப்பு பண்ணிட்டாருல்ல, அதுக்காகவும் அவங்க அம்மா பண்ண தப்பாகவும் அவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா லஞ்சானோ அவங்க அண்ணனும் சின்ன பிள்ளையிலேருந்து தனியாவே வளர்ந்துருக்காங்க. அங்கிள் மட்டும்தான் அவங்கள வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க அம்மாவை போய் பார்க்கலாம். அப்படி கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அங்கிள் வந்துட்டு அதுவும் நீங்க எல்லாம் போய் பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அதனால அவங்களால போகவும் முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் கூட லஞ்சான் வந்து அந்த ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு நாள் முழுக்க இந்த இடத்துலயே உட்காந்துருப்பானா. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிடிவாதமான பையன் அவன். அதனாலதான் அவன் ஒரு விஷயத்த நம்பிட்டான்னா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டான். உன்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் சரி, எப்போதுமே உனக்கு துணையா நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு கேட்டுட்டு அப்புறம் அவன் கேட்கறான், இதே மாதிரிதான் நீங்க யாவையும் சின்ன பிள்ளையிலே பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப, அப்பதான் இவருக்கும் யாவுக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீசன் 1ல இந்த வென் கிளான் வில்லப்பயல்கள்ல மித்த கிளான்ஸை வந்து அடிமையாக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே அந்த கொசுவை தானே தாக்கியிருப்பாங்க. அப்ப லஞ்சானோட அண்ணன் மட்டும் தப்பிச்சு போயிருந்துருவான். அப்ப நடந்ததுதான் சொல்றான். அவன் அப்படி தப்பிச்சு போறப்ப இந்த வென் கிளான்ஸோட சோல்ஜர்ஸ் எல்லாம் துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போ உதவி செய்யறது இந்த யாவ் பையன் தான். உதவி செஞ்சு லஞ்சானோட அண்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவன் தான் வந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். சாப்பாடு எல்லாமே கொடுத்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு நாள் திருப்பி இந்த வென்கிளானோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த யாவை பிடிச்சிட்டு போய் அடி அடின்னு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. லஞ்சானோட அண்ணனை பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டான். அப்புறமாட்டியும் லஞ்சானோட அண்ணனை வந்து பத்திரமா தான் பார்த்து வந்திருப்பான். அதை தான் சொல்றான். இது மாதிரி அப்படி உண்மையா இருந்தா அந்த ஒருத்தன் வந்து வில்ல, இது மாதிரி இவன் தான் நீ மிஞ்சுவ கொண்டான்னு சொன்னா என்ன எப்படி நம்ப சொல்ற அப்படிங்கிற மாதிரி வேவுஷியை பார்த்து இந்த அண்ணன் கேட்டுட்டு இருக்கான். அப்படிங்க அடுத்த சீன்ல கட்டுறாங்க. நம்ம வேவுஷி மட்டும் தனியா ரூம்ல இருக்கான். இன்னும் லஞ்சானை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்க ஒரு நோட்டு இருக்கும். யார் விட்டு நோட்டுன்னு பார்த்தா இந்த வேவுஷி வந்து படிக்கிற காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்த நோட்டு தான். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஓ லஞ்சானுக்கு என் எழுத்து அவ்வளோ பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கப்ப
அங்க வந்து வட்டம் போட்டு எழுதியிருக்கும். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நான் கூட சொல்லியிருந்தேனே, இந்த லஞ்சானோட கிளானுக்கு அவங்க தலையில கட்டியிருக்க ரிப்பன் வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னு இதுல தான் எழுதியிருப்பாங்க. அந்த ரிப்பன யார் அவுக்கணும்னா, அவங்கள காதலிக்கிறவங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, அது மாதிரி முக்கியமானவங்க மட்டும் தான் அந்த ரிப்பன கழட்டணுமா. அது மாதிரி விதியால நிர்ணயிக்கப்பட்டவங்க மட்டும் தான் அந்த ரிப்பன கழட்டணுமா. இந்த பையன் அது தெரியாம ஒரு தடவ கழட்டி விட்டுருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஐய்யய்யோ! இப்படிலாம் நம்ம பண்ணிட்டோமே! லஞ்சாட்ட மன்னிப்பு கேட்கணுமே! அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து லஞ்சான் சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். மன்னிப்பு கேட்கலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிரும். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. இங்க வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா, அந்த ஜின் கிளானோட ஹெட் யாவ் தான் வந்திருக்கிறான். ஏன்டா இங்க வந்திருக்கன்னு கேட்கிறப்ப, லஞ்சானோட அண்ணன்ட்ட சொல்றான். இது மாதிரி எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த லஞ்சானையும் வைவூஷியையும் காணோம்ல. உங்க இடத்துல தான் இன்னும் செக் பண்ணல. அதுக்கு நீங்க பர்மிஷன் குடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, சரி நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கோ. அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த யாவ் பையலும் அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் தான் அங்க லஞ்சானும் வைவூஷியும் வராங்க. இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி அவன் போட்ட அந்த டார்க் மியூசிக்க இன்னும் நான் வந்து ஃபுல்லா போட்டு பார்க்க போறேன். அது அப்படிப்பட்டது தானான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்ளோ நாள் நான் வந்து அவன நல்லவன் தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து அவன் மேல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கணும்னா நான் செக் பண்ணி பார்க்கணும்ல ஃபுல்லா. அப்படிங்கிற மாரி சொல்றான். சரிங்கிற மாரி இவங்களும் ஒத்துக்குறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கப்பயே பின்னால இருந்து ஒருத்தன் ஒரு பிளேட தூக்கி வீசுவான். என்னடான்னு பார்த்தா அதுல ஒரு லெட்டர் இருக்கு. உண்மை தெரியணும்னா இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ஒரு காலாளி வந்து சொல்றான். இது மாதிரி பெரிய அளவுல ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரி சொல்லிட்டு அப்படி இங்கே காட்டுறாங்க. லஞ்சான் கூடயும் வேவிஷி கூடயும் 2 பசங்க சுத்திட்டு இருப்பாங்கல்ல. அந்த பசங்க தான் இங்க இருக்கு ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா தான் அடிச்சு போடுறாங்க. லாஸ்டா பார்த்தா அவங்கள யாரோ தாக்குறாங்க. அப்படியே விடிஞ்சிருது. காலையில லஞ்சானும் வேவிஷியும் அந்த பக்கம் தான் அந்த ஜாம்பிஸ்லாம் அட்டாக் பண்ணுச்சுல்ல. அங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா 2 வில்லேஜஸ் ஓடி வராங்க. எங்கள தாக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடி வராங்க. எபிசோட் 9. அந்த ஜாம்பி யாருன்னு பார்த்தா, அது நம்ம வென்னிங் தான். இந்த வில்லேஜஸ் எல்லாம் பயமுறுத்தி தொரத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டான்னு கேட்டா, நெறையா ஜாம்பிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுதுல்ல, அதனால தான் இவங்க எல்லாருமே சேஃபா போக வைக்கலான்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இவங்க எல்லாருமே இவங்க தங்கியிருந்த அந்த மலை தொடர்களுக்கு தான் வராங்க. அங்க வந்தோனே வென்னிங்குக்கும், வெய்விஷிக்கும் ஒரே அந்த வெண்கிளான் மக்களோட ஞாபகமாவே இருக்கு. அதுல ஒரு குட்டி பையன் வேற இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே யோசிச்சு சோகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கப்பயே, அங்க தான் அந்த கிளான்ஸ்ல இருக்க மித்த லீடர்ஸ் எல்லாருமே அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் அந்த நெறைய ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு படையெடுத்து. அதான் அவைங்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா இந்த குகைக்குள்ள ஏதோ சவுண்டு. என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா, இந்த ஜின் கிளான சேர்ந்த சில பசங்க, ஜின்லிங்கு, அப்புறம் லஞ்சான் கூட இருக்க அந்த 2 பசங்க எல்லாரையுமே இங்க கடத்திட்டு வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவைங்கலாம் பயந்து போய் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. போச்சு போச்சு நம்மள கடத்திட்டு வந்தது வேவுசி தான். நம்மள கொன்னு சாம்பியா மாத்த போறான். அதனால தான் கூட தூக்கிட்டு வந்திருக்கான். அப்படிங்கிற மாரிலாம் பேச, வேவுசியா வந்தோனே எல்லாரும் அரண்டு போயிடுறாய்ங்க. இந்த லஞ்சான் கூட இருக்க பசங்க மட்டும்தான், வைவூசி வந்துட்டாரு, மாஸ்டர் வந்துட்டாரு, காப்பாத்துங்க அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்காய்ங்க. அப்புறம் நம்ம வைவூசி தான் எல்லாரையுமே காப்பாத்துறான். அந்த 2 பசங்களும் குடுகுடுன்னு இங்க ஓடி வராங்க. யார் உங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா, தெரியாது யாரு கூட்டு வந்தான்னு தெரியல. ஆனா நீங்க இல்லன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் வைவூசி அப்படிங்கிற மாதிரி வைவூசிக்கு ஆதரவா பேசுறாங்க. சரி சரி வாங்க வெளில போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளில வரப்ப பார்த்தா, அந்த சண்டை போட்டு இருந்தாங்கல்ல கிளான் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. அவைங்களெல்லாம் பார்த்தோன்னே இந்த பசங்கள்லாம் ஓடி போயிடுறாங்க. அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓடி போய் நிக்கிறாய்ங்க. அங்க தான் வந்து நம்ம விவிஷியோட அண்ணனும் இருக்கான். லஞ்சானோட அங்குலும் இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு லஞ்சான பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏன் விவிஷ் கூட இருக்கீங்க? விவிஷ் வந்து உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டானா? அப்படிங்கிற மாரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட விவிஷி பண்ணதா சொல்ற அந்த தப்புக்கள் எல்லாத்தையும் திருப்பி சொல்லி காட்டிட்டு இருக்காய்ங்க. சீசன் 1, சீசன் 2ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இவன் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். இவன் கூட எதுக்கு சப்போர்ட் நிக்கிறீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, நம்ம லஞ்சான் தான் சொல்றான். இது மாதிரி அவன் ஒவ்வொரு இடத்துலயும் அங்க கண்ட்ரோல இழந்திருப்பானா, அதுக்கு என்ன காரணம்னா, அங்க ஒரு மந்திர சிம்பிள் போட்டிருந்துருக்காங்க யாரோ முன்னாடியே. ஏன் அந்த சிம்பிள் போட்டிருக்காங்கன்னா, டைகர் ஆம்லெட்டை யார் யூஸ் பண்றாங்களோ, அவங்க தன்னோட கண்ட்ரோல இழக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ற சிம்பிளாம் அது. அதுதான் அங்கங்க போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ப்ரூஃப் இன்னும் கூட இருக்கு. அப்படிங்கிற மாரிலாம் லஞ்சான் சொல்றான். இவங்க என்ன ஏத்துக்கவா போறாய்ங்க? அப்பயும் அதெல்லாம் இல்ல. வேவுஷி கெட்டவன். அவன கொல்லணும் அப்படிங்கிற மாரியே கத்திக்கிட்டு இருக்காய்ங்க. பார்த்தா சுத்தி அந்த ஜாம்பிஸ்லாம் இவங்க இருக்க இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருது. சரின்னு சொல்லிட்டு அதுங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்ப, இவங்க வந்து மேஜிக் பவர யூஸ் பண்ணி தானே சண்டை போடுவாங்க. பார்த்தா டக்குனு அவங்க யாராலயுமே அந்த பவர யூஸ் பண்ண முடியல.
அவங்க போட்டிருந்த அந்த ஷீல்டும் உடைஞ்சு போயிருது. என்னன்னே இவங்க யாருக்குமே புரியல. ஆனா இந்த உள்ள இருந்தாங்கல்ல பசங்க, கட்டி தொங்க விட்டுருந்தாங்களே, அந்த பசங்களுக்கு மட்டும் இன்னும் பவர் இருக்கு. ஜின்லிங்க்கு, லஞ்சான் கூட இருந்த பசங்களுக்கெல்லாம். இத வேவிஷி பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் தான் வேவிஷி சொல்றான், "இது மாதிரி இந்த ஜாம்பிட்ட நீங்க சண்டைலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. எல்லாரும் உள்ள போங்க. உள்ள ஒரு பெரிய மந்திர ஓட்டை இருக்கும். அத மட்டும் ஆக்டிவ் பண்ணிட்டா பெரிய ஷீல்டு வந்துரும் இந்த குகைக்கு முன்னாடி. இந்த ஜாம்பிஸால உள்ள வர முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு உங்க வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு லஞ்சானோட அங்கிள் உள்ள போய் அந்த மந்திர ஓட்டத்தை ஆக்டிவ் பண்ணிடுறாரு. திருப்பி இங்க ஷீல்டு உருவாயிருது. எல்லாருமே இந்த குகைக்குள்ள தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப உள்ள வந்தோடனே அவங்களோட மேஜிக் பவர்லாம் போயிடுச்சுல. அத பத்தி தான் பேசிட்டு இருக்கப்ப, இவன் வந்து ஷூ கிளானை சேர்ந்தவன். அவன் சொல்லிட்டு இருக்கான், "வேவிஷி தான் இதுக்கு காரணமா இருப்பான்." அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அப்பதான் வேவிஷி சொல்றான், "இங்க பாருங்கடா, உங்களுக்கு மட்டும் தான் மேஜிக் பவர் போயிருக்கு. இங்க இருந்த இந்த பசங்க யாருக்குமே போகல. தெரியுதுல்ல? அப்ப நான் போட்டிருந்தா எல்லாருக்கும் மேல தானே போட்டிருப்பேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, "ஆமா, அதுவும் சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்பதான் வேவிஷி சொல்றான், "வர வழியில நீங்க எல்லாருமே ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பீங்க. ஒரே மாதிரி ஏதோ செஞ்சிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு மேஜிக் பவர் போயிருக்கு." அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப, அப்படியே அந்த லஞ்சான் கிளானை சேர்ந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, "இது மாதிரி இந்த ஷூ கிளானை சேர்ந்த வந்து சரியாவே அங்க ஜாம்பிஸை வேட்டையாடல. இவன் பாட்டுக்கு இவன் இஷ்டத்துக்கு தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவன் வந்து எப்ப பார்த்தாலும் லஞ்சான் மேல வேற இவனுக்கு பொறாம." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொறாமையான்னு சொல்லிட்டு யோசிச்சு கேட்டுட்டு இருக்க பார்த்தா, இந்த ஷூ கிளான் இருக்காங்கல்ல, இவங்க வந்து லஞ்சான் கிளான்ல இருந்து பிரிஞ்ச ஒரு கிளை தானா. லஞ்சானை பார்த்தா அவனுக்கு எப்போதுமே பொறாமையா. அத வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் யோசிச்சு பாக்குறான். சீசன் 2ல வந்து அந்த லஞ்சானை தாக்கியிருப்பாங்கல்ல, அந்த பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்த அசாசன்லாம், அவங்க எல்லாருக்குமே இந்த லஞ்சானோட வாழ்வித்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்களும் இந்த லஞ்சான் கிளான்ல இருந்து பிரிஞ்ச ஒரு கிளைன்னா இவங்களுக்கும் அந்த வாழ்வித்தை நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. ஒருவேளை இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேவிஷ் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த லஞ்சான் கிளானை சேர்ந்த பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அந்த ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து மியூசிக் போட ஆரம்பிச்சோம். ஆனா இவங்க மட்டும் மியூசிக் ஒழுங்காவே போடல, தப்பாவே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வேவிஷிக்கு புரியுது. இப்பதான்டா புரிஞ்சுது, இந்த பையன் மியூசிக் போடுறேன்னு சொல்லிட்டு நடுப்புற மட்டும் ஒரு டியூனை மாத்தி போட்டு இருந்திருக்காங்க இந்த ஷூ கிளானை சேர்ந்தவங்க மட்டும். அது வந்து டார்க் மியூசிக். அதனாலதான் மித்த உங்க எல்லாருக்குமே அந்த மேஜிக் பவர் பேருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது அந்த ஷூ கிளானை சேர்ந்தவன் ஏத்துக்கவே மாட்டான். எங்க மேலேயே குறை சொல்றியா, நாங்க தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, லஞ்சானோட அங்கிள்கிட்ட போயிட்டு வேவுஷி ஒரு மியூசிக் நோட்டை கொடுக்குறான். இது மாதிரிதான் அந்த பையன் மியூசிக் போட்டானா, அப்படி போட்டிருந்தானா அது டார்க் மியூசிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அதிர்ச்சியா பாக்குறாரு. அப்ப அதை தான் அவன் போட்டுப்பான் போல. அதுக்குள்ள அவன் தாக்கலான்னு வரப்ப நம்ம லஞ்சான் வந்து அவனை தடுத்துடுறான். பார்த்தா அவன் சட்டை கிழிஞ்சி அவன் மேல வந்து அப்படியே ஒரு தழும்பா இருக்கும். சீசன் 2ல ஒரு சாபத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. யாரு வந்து இன்னொருத்தவங்களுக்கு இது மாதிரி ஒரு சாபம் கொடுக்குறாங்களோ அவங்க உடம்புல இந்த புண்ணா இருக்குமா, அது மாதிரி தழும்புகள் வரும். அந்த தழும்பு தான் இவன் மேல இருக்கு. எல்லாருமே பாக்குறாங்க. அப்பன்னா வேவூசி தான் சாபம் விட்டான்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே போய், அப்ப அந்த சாபத்தை விட்டது இந்த பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப, உடனே இவன் என்ன பண்ணிடுறான், போயிட்டு அந்த மந்திர வட்டத்தை ஆக்டிவ் பண்ணாங்கல்ல, அது மேல ரத்தத்தை துப்பிடுவான். இப்படி இவன் ரத்தத்தை துப்புனான்னா அந்த மந்திர வட்டம் செயலில் வந்துரும். இப்ப ஜாம்பிஸ் எல்லாம் அப்படியே வெறி பிடிச்சு உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கா. இவங்க என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஆள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னும் மேஜிக் பவரும் திரும்பி வரலையே. இவங்க எல்லாரும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அதுங்களை தடுக்கவே முடியல. வேவிச்சு பார்த்துட்டு இருக்கான். வேற வழியே இல்ல, நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, லஞ்சன் நான் அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன பண்றான்னா அவனோட ரத்தத்தையே காணிக்கையாக்குறான். இது எல்லாரும் பார்த்துட்டு, ஏன் இப்படி பண்ற, உன்னோட ரத்தத்தையும் உன்னோட சதையும் காணிக்கையாக்குனா உன்னால உயிர் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, வேற வழி இல்ல, இது மாதிரி அந்த லஞ்சான் கூட இருக்க 2 பசங்கள்ட்ட சொல்றான், நீங்க வந்து எல்லாரையுமே இங்க இருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிருங்க, வேற வழி கிடையாது, இதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த ரத்தத்தை உங்களுக்கு சாக்ரிஃபைஸா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொன்னோடனே அந்த ரத்தம் எல்லாமே லஞ்சானோட ட்ரெஸ்லயும் வேவிஷோட ட்ரெஸ்லயும் கலந்து இவங்க 2 பேருமே அப்படியே ரெட் கலர்ல மாறிடுறாங்க. அப்புறம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி இவங்கள தான் தாக்க வருது. எபிசோட் 10. எல்லா ஜாம்பிஸுமே வியூஷையும் லஞ்சானையும் தாக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு கொடூரமா. இவங்களும் சுத்தி சுத்தி அடிச்சு பாக்குறாங்க. வெண்ணிங்கும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா அதுங்களுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்படி வெண்ணிங் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப வெண்ணிங் உடம்புல இருந்து ஒரு குட்டி பொம்மை விழுக்கும். இந்த பொம்மை வந்து இந்த ஒரு வெண்கலான்ல ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் ஞாபகார்த்தமா அந்த பையன் எடுத்து வச்சிருந்தான். அந்த பொம்மை வந்து அங்க ஓடிட்டு இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துரும். அது அப்படியே காட்டுவாங்க. இங்க பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்களா, என்னடா வந்துகிட்டே இருக்கேன்னு பாக்குறப்ப வேற ஒரு ஜாம்பி வந்து அந்த ஜாம்பிஸை அடிச்சு அப்படியே கரைச்சிருது காத்தோட காத்தா. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஜாம்பியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்க, பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாம் வெண்கிளானை சேர்ந்தவங்க. நம்ம வேவுஷி கூட அந்த வெண்கிளான்ல கொஞ்சம் மக்களை கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட பாடிஸ் எல்லாமே இங்கதான் இருந்திருக்குது. அவங்க தான் இப்போ வந்து வேவுஷிக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொம்மை விழுந்துச்சுல தண்ணிக்குள்ள இருந்து,
அதை வந்து ஒரு பாட்டி ஜாம்பி எடுத்துட்டு வந்து லஞ்சான் கிளானை சேர்ந்த ஒரு பயல்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பயலை பார்த்துக்கோங்க. இவன்கிட்ட கொடுத்தா அவன் அப்படியே பார்க்குறான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஜாம்பிஸ்லாம் சண்டை போடுதா, அந்த பாட்டி அங்கேருந்து ஓடிடுறாங்க. அப்போ எல்லாருமே அங்கே இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டு அழிச்சு வேவுஷியும் லஞ்சானையும் காப்பாற்றிடுறாங்க. வேவுஷி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே அவங்களுக்கு நன்றி சொல்கிறான். அவங்களும் திருப்பி அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுறாங்க. இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு லஞ்சான் கிளானை சேர்ந்த ஒரு பையன் மட்டும் நின்றுட்டு இருக்கான். இப்படி இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே வந்ததே இந்த விழுவிஷியையும் வெண்கிளானை சேர்ந்தவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காக தான். பாரு இப்போ இந்த வெண்கிளானை சேர்ந்தவங்க தான் நம்மளுக்கே உதவி செஞ்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ விழுவிஷி கெட்டவங்க இல்லை போலையே, இந்த வெண்கிளான் மக்களும் கெட்டவங்க இல்லை போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கேருந்து ஒரு சேவகன் வரான். அவன் வந்துட்டு சொல்கிறான், லஞ்சானோட அண்ணன் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பான் தெரியுமா, உண்மை தெரியும்னா இந்த இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் இந்த பயலை அமுச்சு வச்சிருக்கான். கூட ஒரு லேடியையும் இன்னொரு லேடியோட சோலையும் கொடுத்து விட்ருக்கான்னு சொல்லிட்டு காட்ட லஞ்சான் மியூசிக் போட்டு அந்த சோல்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு மெமரிஸை பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க பார்த்தா யாவோட அப்பா ஜின்கிளானோட ஹெட்டை வந்து அப்படி எலும்பு தோலுமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க பழைய ப்ராஸ்டிடியூட் எல்லாம் வர வச்சிருக்காங்க. இது மாதிரி எங்க அப்பா சந்தோஷப்பட்டுங்கன்னு சொல்லிட்டு சூயாங்கும் யாவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அப்ப இப்படிதான் அந்த ஹெட் இறந்து போனாரா, இந்த யாவ பையா அவங்க அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்தினானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப இங்க வந்திருக்காங்கல்ல ஒரு லேடி, அவங்க வந்து ஒன்றும் ப்ராஸ்டிடியூட் கிடையாதான். நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப தான் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி யாவ பைய கல்யாணம் பண்ணியிருக்கான் தெரியுமா சூ, அந்த சூ பொண்ணோட அம்மாவுக்கு மேடா இருந்தவங்களாம். இப்போ ஒரு உண்மை சொல்லுவாங்க பாருங்க, இது மாதிரி அந்த சூவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த ஜின்கிளானோட ஹெட் வந்து தப்பா நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த சூ பொண்ணு பிறந்திருக்கா. ஆனா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதான் இது. சூவை பொண்ணு மாதிரி தான் அவன் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப யாவுக்கும் இந்த சூ பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறப்ப அந்த சூவோட அம்மா வந்து யாவுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி நீனும் அவளும் அண்ணன் தங்கச்சி மாதிரிப்பா, இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிரு அப்படின்னு சொல்றப்ப இந்த யாவு பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சூவோட அப்பாவோட சப்போர்ட் இவனுக்கு வேணும் இல்லையா இந்த பதவிக்காக, அதனால பரவாயில்ல தங்கச்சியா இருந்தாலும் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுதான் இவங்க சொல்றாங்க. அதோட அந்த பையன் தான் அந்த சூவையும் அவனோட பையனையுமே கொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எல்லாருமே அங்கே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவ்வளோ கேவலமானவன் அவன், ஏன் அவன் பிள்ளைய கொண்டு இருக்கான்னா, இப்போ வந்து இந்த குடும்பத்துக்குள்ளேயே குழந்தைங்களா பிறந்த குறைபாடோட பிறக்கும்ல, அதை வச்சு இவங்க அண்ணன் தங்கச்சின்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வருது. இவ்வளோ தப்பு பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே மறைக்கணும்னு சொல்லிட்டு வேவுஷி மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம அவனை தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கே கட்டுறாங்க, இது எந்த இடம்னா ஒரு ரெட் லைட் பிளேஸை வந்து கோயிலாக கட்டியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேவுஷியும் லஞ்சானும் கூட அந்த போன எபிசோட்லாம் வந்திருப்பாங்க தெரியுமா. இங்கே கூட சோலை எழுப்பலான்னு பார்த்தா மந்திரக்கட்டு போட்டுரும். அங்கே இருக்க சோலை வந்து வேவுஷியால் எழுப்பியிருக்க முடியாது. அந்த இடத்த தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா லஞ்சானோட அண்ணனும் நீ மிஞ்சோட தம்பியும் இங்கே தான் இருக்கிறாங்க. அந்த யாவு பயலும் இங்கே தான் இருக்கிறான். இந்த யாவு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க வந்து ஒரு சபப்பெட்டி இருக்கு, அதை திறக்கணும்னு சொல்லிட்டு அதை தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா அந்த லஞ்சானோட அண்ணனோட பவரை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எதுவுமே பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இப்படி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த சபப்பெட்டியை திறக்கலாம்னு திறக்கிறப்ப இவன் கையிலேயே செம்மையாட்டி விட்டு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா லஞ்சானும் வியூஷி அங்கே வந்துட்டு இருக்கிற காவலெல்லாம் அடிச்சு போட்டுடுறாங்க. அதோட வியூஷியோட அண்ணனும் அங்கே வந்துடுறான். இவங்க பார்க்குறாங்க, எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ லஞ்சான் என்ன பண்ணுறான், அந்த மந்திரத்தை வச்சு யாவு பையில கட்டி போட்டுடுறான். அதே மாதிரி அந்த ஷூ கிளானோட ஹெட் இருக்கானே, அவன் தான் ஜின் கிளானுக்கு சாபத்தை கொடுத்து வேவேஷி மூலம் அந்த பழி வந்துருக்கும். அதான் அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா இப்படி சாபத்தை கொடுத்து வேவேஷி மேலே பழி போட்டேன்னு கேட்டா, நான் ஒன்றும் வேவேஷி மேலே பழி போடணும்லாம் இப்படி பண்ணல, நானும் அதை விருப்பப்பட்டு பண்ணேன். ஏன்னா அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்தினான். என்னன்னா சீசன் 1ல ஒரு பொண்ணை வந்து தழும்பு போடலான்னு சொல்லிட்டு அவளை பிடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ லஞ்சான் கிளானை சேர்ந்த இந்த பையன் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். அப்புறம் லஞ்சான் தான் இந்த பையில பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான். அதுவே அவனுக்கு அசிங்கமா இருந்திருக்குமா. அப்புறம் ஜின் கிளானை சேர்ந்தவங்களெல்லாம் இவங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்க இவனை. அதனால அந்த கோவத்துல தான் அவன் மேல இப்படி ஒரு சாபத்தை போட்டிருக்கான். எல்லாரும் இதுக்கு வேவோஷி காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். விஷயத்தை பார்த்துட்டு இந்த ஒரு சின்ன காரணத்துக்காக இப்படி பண்ண, ஏன்னா இதனால தானே இவன் குடும்பமே போச்சு. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கான். உடனே யாவ் சொல்றான், ஆமா இவன் வந்து பண்ணலன்னா மட்டும் உன் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிருக்காதா, நீ எங்க போனாலும் அங்க பிரச்சனை தாண்டா வரும், உன்னால தாண்டா உன் குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க. விவேஷோட அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏன்டா தப்பெல்லாம் பண்ணி போட்டு என்னடா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்க. அப்பதான் லன்சானோட அண்ணன் கேட்கறான், சரி உன் ஒய்ஃபும் பையனும் என்னடா பண்ணாங்க, ஏன்டா அவங்கள கொன்ன அப்படின்னு சொல்றப்பதான் இவன் சொல்றான், ஏன்னா இந்த ஒய்ஃபுக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப நிப்பாட்டுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல தங்கச்சின்னு சொல்லிட்டு, அப்பயே அவள் வயிற்றுல வந்து குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு, அவளுக்கு தானே கெட்ட பேரு, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த குழந்தை பிறந்தா இந்த சமுதாயமே அவனை அசிங்கப்படுத்தும், என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வளருவான், அதனால தான் அந்த குழந்தைய நான் கொன்னேன், அவங்களுக்காக தான் இப்படி பண்ணேன், கடைசியாக என்னதான் வில்லன்னு சொன்னாங்க, என்னதான் கெட்டவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விக்டிங் மாதிரி இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் வேவிச்சு சொல்றான், சரி சரி நல்லா நடிக்கிற, இவ்வளோ தப்பு பண்ணது கஷ்டப்படுறியே, அந்த டைகர் ஆம்லெட்டை திருப்பி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்ப
அவன் அப்பதான் பாக்குறாங்க. என்னன்னா, அவன் கை அடிபட்டு ரத்தம் போயிட்டு இருக்குல்ல, அது எல்லாமே அந்த சிலைக்கு போயிட்டு இருக்கு. இப்படி சிலைக்கு போயிட்டு இருக்கப்ப என்ன ஆகுது? பெரிய மந்திராட்டம் வருது. இவன் வாட்ச் டவர்ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் டவர் கட்டி வச்சிருக்கானே, அது எல்லாமே இந்த மந்திராட்டத்துக்காக தான். ஒரு பெரிய மந்திராட்டம் உருவாகுது. பார்த்தா இவன் கையில தான் அந்த டைகர் ஆம்லெட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். எபிசோட் 11 இவங்களா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க காட்டுறாங்க. அங்க ஒரு டவர்ல லஞ்சானோட அங்கிள் போயிட்டு அவரோட பவரை யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ண இவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பயே லஞ்சான் என்ன பண்றான், அந்த டைகர் ஆம்லெட் வச்சிருக்கானா அந்த கையை பிடிச்சி வெட்டிடுறான். அவ்வளவுதான், அவன் போட்டிருந்த அந்த மந்திர ஓட்டம் அப்படியே உடஞ்சிருது. இங்க லஞ்சானோட அங்கிள் வந்து எல்லாத்தையும் அங்க சரி பண்ணிடுறாரு. இவன் பாக்குறான், எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஏவிசி சொல்றான், ஓ இந்த மந்திரகட்டமா 2 நாளுக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டேன்டா, எப்படி இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனாலதான் லஞ்சானோட அங்கிள் இதை பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த யாவ் சொல்றான், ஓ நான் உன்னை வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டேன்டா, இதுக்கு பின்னாடி இருந்த ஒரு மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கணும்னு தான் நான் இது எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிட்டு வேற எதுவும் என்கிட்ட பிளான் இருக்காது நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த இடமே அதிருது, ஏதோ உடச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தா நீ மிஞ்சு மொத்த உடம்போட வந்து நிக்கிறான். இது பார்த்தோன்னே யாவே பயந்து போயிடுறான். இது அவன் பிளானே இல்ல போல. அவ்வளவுதான், அவன் துரத்தி அந்த யாவை தான் அடிக்க பார்த்துட்டு இருக்கான். அது ஜின்கிளான தானே அவன் துரத்துவான். இப்படி இவங்களையே துரத்திக்கிட்டு இருக்கான். அப்ப லஞ்சான விஷயம் அவனை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களாலேயே முடியல. அவங்களையும் பறக்க விட்டுட்டு இந்த யாவை தான் அடிக்க வரான். குறுக்கையில வந்து லஞ்சானோட அண்ணன் தான் நின்று தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றாங்க, லஞ்சானோட அண்ணன் லஞ்சான் வேவுஷி இவங்க 3 பேருமே அவங்க மியூசிக் போட்டு அவனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் லஞ்சானோட அண்ணனுக்கு வந்து இந்த பவர் வேற கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டானா, அதனால இப்ப அந்த பவரையும் ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாம அவர் அப்படியே ரத்தம் கக்குறாரு. அப்ப என்ன பண்ணிடுறான், திருப்பி இந்த பைய எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த யாவ் பையில தான் அடிக்க போயிட்டு இருக்கான். திருப்பி அவனையும் காப்பாத்திடுறாங்க. ஜில்லிங்க அடிக்க போறான், வெண்ணிங்க வந்து காப்பாத்திடுறான். இப்படி சுத்தி சுத்தி காப்பாத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்றான், வேவுஷியும் லஞ்சான ஒன்னா சேர்ந்து திருப்பி மியூசிக் போட்டுட்டு அப்படியே வேவுஷி அவனை கூட்டிட்டு வந்து அங்க சபப்பட்டி இருக்குல்ல அதுல அவனை அப்படியே போட்டு வேவுஷி தன்னோட ரத்தத்தை வச்சு அவனை அப்படியே அதுல சீல் பண்ணிடுறான். அங்க நீமிஞ்சியோட தம்பி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். லஞ்சானோட அண்ணன் அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இப்ப லஞ்சானோட அண்ணன் போய் யாவிட்ட பேசிட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் எனக்கு வேற வழி இருக்காது, நானே உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றப்ப அவன் கையில வேற அடிபட்டு இருக்கு. அதான் கையை வெட்டிட்டாங்கல்ல, வலிக்குமா சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நீமிஞ்சியோட தம்பிக்கிட்ட ஒரு மெடிசன் கொடுத்துப்பாரு. அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு அங்க பாருங்க உங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சரி இந்த பையதான் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு லஞ்சாரோட அண்ணன் என்ன பண்றான், ஸ்வாட் எடுத்து யாவ வயிற்றுலயே சொருவிடுறான். சொருவிட்டு சொல்றான், நீ ஏதாச்சும் பண்ணானா நான் உன்னை கொன்னுருவேன்னு சொன்னேன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப யாவ் சொல்றான், ஆமா நீ சொன்னதான், ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீமிஞ்சியோட தம்பியை பத்தி கேட்டா, இல்ல நான் பார்த்தேன் அவங்கள பண்ணவன் தான், ஏதோ பண்ணவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வேவிஷியா அந்த பையல மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கேயா இந்த யாவ் பைய அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த ஸ்வால்ல வயிறு சொருவி இருக்கு அதோடய முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். நான் வந்து என் மாஸ்டரை கொன்னேன், என் ஒய்ஃபை கொன்னேன், எங்க அப்பாவை கொன்னேன், ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட நான் கொன்னேன், 1000 பேருக்கு மேல நான் கொன்னிருப்பேன். ஆனா நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லை, அண்ணன் தான் சொல்லுவான். அப்படிதான் சொல்றான். ஆனா நீ வந்து ஒருபோதும் என்ன அப்படி நினைச்சு கூட பார்த்தது இல்லைல்ல, என் மேல உனக்கு நம்பிக்கையே இருந்தது இல்லைல்ல, நீ முஞ்சு என்னை கேவலமா பார்த்த மாதிரி தானே நீ பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் எடுத்து சதக்குன்னு நல்லா சுருவிப்பான். அப்ப என்ன ஆகும், அவன் உடம்புல இருக்க ரத்தம் வந்து அந்த நீமிஞ்சு அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல வேவூசி கூட சீல் பண்ணியிருந்தானே அது மேல பட்டு அந்த சீல் பிரேக் ஆயிரும். அவ்வளவுதான், அதுக்குள்ள இருந்து அந்த கருப்பு புகையோட அந்த ஆவி வெளில வந்து கையோட இவனை பிடிச்சி இழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நீ என் கூடயே தான் வரணும் என்னோட உயிர் தோலை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சானோட அண்ணனை பிடிச்சிக்க லஞ்சானோட அண்ணன் பாக்குறான். அவன் வந்து தடுக்கல, அப்படியே என்ன எடுத்துங்கிற மாதிரி அப்படியே அமைதியா நிக்க இதை பார்த்துட்டு யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. புடிச்சு லஞ்சானோட அண்ணனை தூரமா தள்ளி விட்டுட்டு அவன் அந்த கருப்பு புகைக்குள்ளேயே போயிடுறான். அப்ப என்ன பண்றாங்க, லஞ்சானும் வியூஷியும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சீலா போட்டு திருப்பி அந்த இடத்தையே மூடி வைக்கிறாங்க. அடைய அடுத்த சீல்ல கட்டுறாங்க. எல்லாருமே அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இங்க பார்த்தா விஷயம் லஞ்சான சேர்ந்து அந்த கடையில ஏதோ பொம்மையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து வைவிஷி ஒரு விஷயம் சொல்லுவான். ஏத்தாப்புலதான் அந்த நீமென்ஜியோட தம்பியும் லஞ்சானோட அண்ணனும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல யாவை விட ஒரு சிறந்த ஆக்டர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் என்ன ரிச்சுவல் பண்ணி இந்த உலகத்துக்கு திருப்பி வர வச்சது, அந்த பேய் கையை அனுப்பிச்சு ஒன்னு அந்த இடத்துக்கு வர வச்சது, அப்புறம் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒவ்வொரு இடத்தையுமே இன்வெஸ்டிகேட் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல, அது எல்லாமே பண்ண வச்சது ஒரு ஆள் தான். அவனுக்கு தேவையெல்லாம் நீமின்ச்சியோட பாடி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு இல்லை,
அந்த யாவ வில்லனா இந்த உலகத்துக்கு முன்னாடி காட்டி அவன் உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான். இதெல்லாமே பண்ணது யாருன்னா, அந்த நீமிஞ்சுவோட தம்பி தான். பார்க்க அப்பாவி மாரி இருந்துட்டு இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருந்திருக்கான். அதத்தான் விபூஷி சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் அந்த யாவ கூட சொல்லியிருப்பான் தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த மாஸ்டர் மைண்டே நீமிஞ்சுவோட தம்பி தான். ஆனா போதிய ஆதாரம் இல்ல. அதனால தான் இந்த பையன் மாட்டல. அப்படின்னு சொல்லிட்டு விபூஷி பார்த்துட்டு இருக்கான். சரி வா வேற ஒரு இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு விபூஷியும் லஞ்சானும் போட்ல கிளம்புறாங்க. இப்ப லஞ்சான விபூஷி எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா, விபூஷி எடுத்து வளர்த்தாங்கல்ல அந்த அங்கிள், ஆன்டி அவங்களோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான். அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு போலான்னு சொல்லிட்டு. லஞ்சானையும் கூட்டிட்டு 2 பேருமே அங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்க, இங்க விபூஷியோட அண்ணன் வந்துடுறான். "என்னடா நல்லவ மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னால தான் அவங்க இறந்து போனாங்க. என் அக்கா இறந்து போனா, அவளோட ஹஸ்பண்ட் இறந்து போனா. இந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்." அப்படிங்கிற மாரிலாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் பழசெல்லாம் சொல்லி. என்ன சொன்னாலும் இவன் கேட்க போறதில்ல. அந்த மாரி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதோட விபூஷி வேற நெறைய பவர யூஸ் பண்ணிட்டானா, அவனுக்கு வேற கொஞ்சம் முடியல. அதனால லஞ்சான் அப்படியே அவன தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அப்பயே அந்த அண்ணன் விடாம சாட்டைய எடுத்து அடிக்கலான்னு போறப்ப, குறுக்கையில வெண்ணிங் அத தடுத்துடுறான். தடுத்துட்டு வென்னிங் என்ன பண்றான், வேவிஷியோட ஸ்வாட குடுத்து, "இந்தா இத வெளில எடு" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் பார்க்குறான், என்னால எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா வேவிஷியோட சோலால மட்டும் தான் இந்த ஸ்வாட எடுக்க முடியும். அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, "எடு எடுன்னு" சொல்றான். எடுத்தா இவனால எடுக்க முடியுது. என்னடான்னு பார்த்தா, இப்பதான் ஒரு ட்விஸ்ட் சொல்லுவாங்க. போன சீசன் 1லயோ, சீசன் 2லயோ இவனோட கோல்டன் கோர அந்த வென்கிளான அழிச்சிருப்பாங்க. அத திருப்பி ரீஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு வேவுஷி கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா, அப்பல்லாம் ரீஸ்டோர் பண்ண முடியாதாம். அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேவுஷி கிட்ட இருக்க அந்த கோல்டன் கோர எடுத்து இந்த அண்ணனுக்கு குடுக்க சொல்லியிருக்கான் வேவுஷி. அந்த வென்னிங்கோட அக்கா தான் இத பண்ணியிருக்கா. அந்த 2 நாளும் தூங்காம வேவுஷி எவ்ளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? அதனால தான் திருப்பி இந்த ஸ்வாட யூஸ் பண்ற கல்டிவேஷன் முறைய அவனால யூஸே பண்ண முடியல. அதனால தான் அவன் டெமானிக் ஆர்ட்டையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். இது எதுவுமே தெரியாம அவன இப்படிலாம் பேசுறல்ல நீ! நீ ஒருபோதும் என் மாஸ்டர் அளவுக்கு வரவே மாட்டடா! அப்படிங்கிற மாரிலாம் அந்த வென்னிங் சொல்லிட்டு வேவுஷிய வெளில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா அப்பயும் இந்த அண்ணன் விட மாட்றான். பின்னாடியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான் வேவுஷியவே. இப்படி நீ எனக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொன்னா, உன் முன்னாடி முட்டி போட்டு உனக்கு நன்றி சொல்லணுமா? நான் நன்றி கடன் பட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? உன்னால அழிஞ்சு போன என் குடும்பத்துக்கு என்ன பதில்? எல்லாமே உன்னால தானே நடந்துச்சு. அப்படிங்கிற மாரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கான். இத கேட்டோனே லஞ்சானுக்கே கோவம் வந்துரும். அவன் பவர வச்சு வாய மூடுறான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிருவாங்க. அப்பதான் அந்த அண்ணன காட்டுறாங்க. அவன அப்படியே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். "நீ என்ன சொன்ன? எப்போதும் என் கூடயே நிப்பேன்னு சொன்ன. என்னை ஏமாத்த மாட்டேன்னு சொன்ன. நான் இந்த கிளானுக்கு ஹெட்டா இருந்தா எப்போதும் எனக்கு துணையா இருப்பேன்னு சொன்ன. ஆனா இப்ப நீ என்னை விட்டு தூரமா போற. எப்போதுமே என் பக்கத்துல இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே இங்கே காட்டுறாங்க. அப்படியே இவங்க 3 பேரும் போட்ல போயிட்டு இருக்கப்பயே லஞ்சான விவிஷி அப்படியே குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே குடிச்சாதான் லஞ்சானுக்கு தூக்கம் வந்துருமே. அப்பதான் விவிஷி பார்த்துட்டு இருக்கான். நானும் அண்ணனும் இது மாரி தான் வருவோம் குடிச்சிட்டு. அப்படியே போட்டு போற பக்கம் போயிட்டு அங்க இருக்க ஏதாச்சும் கோழிய பிடிச்சு சாப்பிடுவோம். அங்க இருக்க பழங்கள சாப்பிடுவோம். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். இவன சிரிக்கிற மாரிலாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு இந்த லஞ்சான் முழிச்சுக்கிட்டு விவிஷ விட்டுட்டு டக்குன்னு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க வர்றான்னு பார்த்தா இந்த பையன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தானே கோழி பிடிச்சு சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு கோழிய பிடிச்சு குடுக்குறான். பழங்கள்லாம் பிச்சு குடுக்குறான். "ஓ! நான் பண்ணதெல்லாம் திருப்பி பண்ண பார்க்குறியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் போய் அந்த பெரிய பாறையில இவங்க 2 பேரும் நிக்கிற மாரி படம்லாம் வரைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் மரத்து மேல உட்காந்து அந்த நிலவே பார்த்துட்டு இருக்கான். நான் சின்ன பிள்ளையில அடிக்கடி இங்க தனியா உட்காந்துருப்பேன் தெரியுமா? நான் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னா எங்க அக்கா வந்துருவா தெரியுமா என்ன கூப்பிட? அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, அப்படியே யோசிச்சு பார்க்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. வெண்ணிங்க அந்த லஞ்சான் கிளான சேர்ந்த ஒரு பயல்ட்ட பொம்மை கொடுக்கும்னு சொன்னேன்ன, அந்த வெண்கிளான சேர்ந்த ஒரு ஜாம்பி பட்டி. அந்த பயல்ட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். "உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா, அந்த பையன் யாருன்னா, இந்த வேவிஷ கூட அந்த வெண்கிளானுக்கு அடைக்கலம் குடுத்துருப்பான். அதுல ஒரு குட்டி பையன் இருப்பான்னு சொன்னேன்ன, அந்த குட்டி பையல தான் இந்த லஞ்சான் போயிட்டு காப்பாத்திட்டு அவன் கிளான்லயே வச்சு ஒரு பதவி குடுத்து அவன வளர்த்துருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து வேவிஷி சந்தோஷமா இருக்கான். பார்த்தா இங்க லஞ்சான் அப்படியே தூங்கி போயிடுறான். அவன ரூம்ல கொண்டு படுக்க வச்சுட்டு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேவுஷி கிளம்ப, அப்பதான் லஞ்சானோட அண்ணன் சொல்றான். இது மாதிரி அந்த சீசன் 1, சீசன் 2ல இவன் டைகர் ஆம்லெட்ட யூஸ் பண்ணி அக்கா இறந்ததுக்கு அப்புறம் அந்த டைகர் ஆம்லெட்டோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணிட்டு இவனும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அப்ப லஞ்சான் தான் இவனை தூக்கிட்டு போய் காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கான். அப்ப பார்த்தா லஞ்சானோட கிளானே இவனை எதிர்த்து வந்திருக்காங்க. ஆனா லஞ்சான் அப்பயும் விழுவிஷை விட்டு கொடுக்காம அவங்க கூட எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். சண்டை போட்டு அப்புறம் இவனை கூட்டு போய் சாட்டையை வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. கிளானே எதிர்க்கிறியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வேவூஷி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி அந்த பாடியை பார்க்கறதுக்கு கூட லஞ்சானுக்கு தைரியம் இல்ல, ரூமை விட்டு அவன் வெளியே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாமே கேட்டுட்டு ஒரு மலை கிட்ட தான் வந்திருக்கான்.
டைகர் ஆம்லெட்ட மொத்தமா அழிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கான். இது எல்லாமே அந்த அண்ணன் ஏன் சொல்லியிருக்கான்னா, வேவிஷ் அப்படியே பேர போறான். திரும்பி தம்பிக்காக வரணும்ல. அதுக்காக தான் சொல்லியிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவன் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அத அழிக்கலான்னு ட்ரை பண்றப்ப, கரெக்ட்டா அங்க லஞ்சானும் வந்துடுறான். அவனும் பவர யூஸ் பண்ணி அந்த டைகர் ஆம்லெட்ட சுக்கல் சுக்கலா நொறுக்கிடுறாங்க. திருப்பி ரீஸ்டோரே பண்ண முடியாத அளவுக்கு. அப்படியே இங்க காட்டுறாங்க. இங்க தான் ஜின் கிளானுக்கு இப்ப எந்த ஹெட்டுமே இல்லையா? அடுத்து இருக்கிறது ஜின்லிங் தான். அடுத்து அவன ஹெட்டா மாத்திடுறாங்க. இங்க எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருது. அப்படியே இங்க காட்டுறாங்க. எங்கடா இந்த வேவிஷும் லஞ்சானும் போனாங்கன்னு பார்த்தா, இந்த வேவுஷி அவனோட ஆப்பிள் கழுத மேல உட்காந்துட்டு வந்துகிட்டு இருக்கான். கூட தான் லஞ்சானும் வந்துகிட்டு இருக்கான். லஞ்சான் கோவமா வேற இருக்கான். நான் சொல்லாம இந்த பையன் அந்த டைகர் ஆம்லெட்ட உடைக்கிறேன்னு போயிட்டான்னு. அதுதான் சொல்லிட்டு இருக்கான். நான் உடைச்சிட்டு திரும்பி வந்துடலாம் தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு கழுத்துலேருந்து விழுந்துருவான். லஞ்சான் அப்படியே அவனை பிடிச்சிப்பான். பிடிச்சோன்னே அவன் சிரிச்சுட்டு இருக்கான். என்ன சிரிக்கிற அப்படின்னா, இல்ல எனக்கு ஒரு ஞாபகம்னு சொல்றான். என்னன்னா, இதே மாதிரி ஒரு வழியில தான் அவங்க அம்மா கழுத்துல உட்காந்துருப்பாங்க. அப்பாவும் இந்த வேவுஷியும் நான் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு. அதைத்தான் வைவேஷி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சு பார்த்துட்டு இந்த கழுதையோட ரோப் எடுத்து லஞ்சான் கையில கொடுத்து இதை பிடிச்சிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இவன் என்ன நினைக்கிறான், அவங்க அப்பா கூட்டிட்டு போனார்ல அது மாதிரியே கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த கயிறை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி சொல்லிட்டு லஞ்சான் அதை பிடிச்சிட்டு வர குட்டி பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வேவிச்சு சொல்றான். லஞ்சானுக்கு புரியல என்னடா சொல்ற அப்படின்னா, அதுவா குட்டி பையன் மட்டும்தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா பின்னால இருந்து ஒரு குரல், வேவிச்சு லஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வர மாதிரி. யாருன்னு பார்த்தா வென் கிளான்ல இருந்தானே அந்த குட்டி பையன் தான் ஓடி வந்துட்டு இருக்கான். எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு போல. அவனை பார்த்தனே வேவிச்சு சொல்லிட்டு இருக்கான். அடா அந்த குட்டி பையில வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு சொல்றான், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு சின்ன பிள்ளைல நீங்க எப்படி என்ன பாத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு அதோட வெண்டிங்கும் கூட தான் இருந்திருக்கான். வெண்டிங் தான் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருக்கான். இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மலைத்தொடர்கள் அந்த வெண்கிளான் இருக்காங்கல்ல அவங்களோட சமாதிக்கு மரியாதை செலுத்த போறாங்களாம். சரி நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போக அப்படியே நம்ம லஞ்சானை வேவிஷியும் காட்டுறாங்க. இவங்களும் இப்படியே இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீரிஸ் முடிஞ்சிருது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.